السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم اهدنا لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت، واصرف عنا سيئها لا يصرف عنا سيئها إلا أنت. அளவற்றல்லாரும் நிகழ்த்தும் புனிதமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தில் செய்து ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் ஒட்டுமொத்த முஃமினீன்கள் முஃமினாத்கள் நம் அனைவர்களும் மீது நிலவட்டுமாக. பிரித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் நமக்கு தொடர்ச்சியாக இந்த மிக முக்கியமான இந்த புத்தகம் இதனுடைய 5வது அமர்வில் நம்மை அல்லாஹ் தஆலா இங்கு அவருடைய இல்லத்தில் கூடினார். உண்மையாக இந்த புத்தகத்துடைய மகத்துவத்தை, இதில் இருக்கக்கூடிய பாடங்களை படித்தவர்கள் மட்டும்தான் தெரியும். ஒரு முஸ்லிமுக்கு தன்னுடைய இறைவனுக்கு எப்படி அவன் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற விஷயங்களை சுருக்கமாக இந்த புத்தகத்தில் பதிவாக இருக்கின்றது. அதனால அத்துருசுல் முஹிம்மா, அத்தியாவசியமான பாடங்கள், லிஆம்மத்தில் உம்மா, பாமர மக்களுக்காக. இந்த பாடங்கள் நடத்தப்படுவது மாணவர்களுக்காகவோ அல்லது இந்த மதரசாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக கிடையாது. இந்த புத்தகங்கள் முழுக்க முழுக்க பாமர மக்களாக இருக்கக்கூடிய முஃமினீன்கள், தொழுகையாளியாக இருக்கக்கூடிய வரக்கூடியவங்க அனைவர்களுக்கும் இது அவசியமானதாக இருக்கு. எதுவரை என்றால் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும். அந்த அடிப்படையில் நாம் கடைசி அமர்வில் லா இலாஹ இல்லல்லாஹுடைய பொருள், அதனுடைய விளக்கத்தை நாம் அறிந்தோம். அதை லா இலாஹ இல்லல்லாஹுடைய கலிமாவிற்கு சில நிபந்தனைகளும் இருக்கு என்று நாம் பார்த்தோம். ஏனென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொர்க்கத்துடைய திறவுகோல், சொர்க்கத்துடைய சாவி. அந்த சாவிக்கு, அந்த திறவுகோலுக்கு பற்கள் இருக்கும். அந்த பற்கள் இல்லாமல் ஒரு திறவுகோல், ஒரு சாவி எதுனா அதனுடைய பூட்டை திறக்காது. அதே போலதான் ஹம்மது இப்னு ஸலீம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெரியப்படுத்தும் பொழுது இந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கும் நிபந்தனைகள் உண்டு, அதனுடைய பற்கள் உள்ளன, அதனுடைய நிபந்தனை. அதை கொண்டு வந்தால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது ஒரு பலனாகவும் இருக்கும், இது ஒரு சாதகமாக அமையும். அதில் தான் நாம் பார்த்தோம். கடைசியாக இஹ்லாஸை பற்றி நாம் பார்த்தோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் 3வது அடிப்படை அல்லது 3வது நிபந்தனையாக இருக்கக்கூடியது இஹ்லாஸ். அல்லாஹ் தஆலா இந்த லா இலாஹ இல்லல்லாஹை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதில் நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அல்லாஹை வணங்கக்கூடிய விஷயத்தில் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் சான்று பகரும் பொழுது, நம்முடைய நாவால் சொல்லும் பொழுது அதில் நாம் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், அதில் நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இஹ்லாஸ். இதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியதுதான் என்ன? அங்கு ரியா அல்லது இணை வைத்தல் என்பது, முகஸ்துதி, ஷோ ஆஃப், அல்லது அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸாக செய்யக்கூடிய விஷயத்தில் கலப்பாக அவருடன் மற்றவர்களை சேர்த்து செய்வதோ அல்லது அவருடன் மற்றவர்களை இணை வைப்பதோ என்ன? இது இஹ்லாஸிற்கு முரணானது. அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லும் பொழுது அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், சூரத்து ஜுமருடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அல்லாஹ்வுக்கு பரிசுத்தமான மார்க்கம். என்ன அர்த்தம்? கட்டுப்பாடு, அல்லாஹ் தஆலாவை கட்டுப்படுவதும் வணங்குவதும் வழிபடுவதும் என்ற அனைத்துமே இது மார்க்கம். இந்த மார்க்கம் தூயதாகவே, கலப்பற்றதாகவே, அல்லாஹ் தஆலாவுக்காகவே சமர்ப்பிக்க வேண்டும். இங்கு இஹ்லாஸை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படிப்பட்ட இஹ்லாஸுடன் நாம இந்த லா இலாஹ இல்லல்லாஹை ஏற்றுக்கொண்டாதான் இது நமக்கு பரிந்துரையாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அதே போல நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரைக்கும் நாம் உரிமையாளர்களாக
ஆக முடியும். அதை அல்லாஹ் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய 99வது ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்அதுன் நாஸி பிஷஃபாஅத்தி யௌமல் கியாமா மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸம் மின் கல்பி. என்னுடைய பரிந்துரைக்கு மக்களில் அதிக பாக்கியவான்கள் யார் என்றால், யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் உள்ளத்துடன் அவர்கள் அதை முழங்கினார்கள், அதை அவர்கள் கூறினார்கள். அப்போ சொன்ன வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் அது நாம் நிலையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது இஹ்லாஸுடைய அடையாளமாக இருக்கின்றது. அதே போல அல்லாஹ் தஆலா இந்த இஹ்லாஸை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா நம்முடைய வணக்க வழிபாடு அனைத்தையும் ஏற்றுக்கொள்வான். எப்படி ஒவ்வொரு அமலுக்கும் 2 நிபந்தனைகள் சொல்லப்பட்டன. என்னென்ன சொல்லலாம்? இஹ்லாஸ். ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காகவே நான் செய்கின்றேன். இரண்டாவது இத்திபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்களோ, எந்த அமலை எப்படி எப்பொழுது செய்தார்களோ அந்த அமலை அப்பொழுது அந்த நிலையில் நாம் செய்வேன் என்ற விஷயம் இருந்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். இது ரெண்டுல ஏதாவது ஒரு மிஸ் ஆனாலும் சரி, விடுபட்டாலும் சரி, அல்லாஹ்விடம் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால அல்லாஹ் தஆலா இணை வைத்தோ அல்லது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்களில் முகஸ்துதிக்காக, ஷோஆஃப்க்காக, பிரபல்யத்திற்காக, மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக ஒருவர் செய்கின்றார் என்றால் அந்த அமல் என்ன? அது மாசு படித்த நிலையில் கலப்பட்டதாக ஆயிடும், மிக்ஸ் ஆயிடும். அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய நம்ம வணங்கக்கூடிய வணக்க வழிபாடு, தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத், தான தர்மம், சதகாத், மக்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள், மக்களுக்கு கல்வியை கற்பிக்கக்கூடிய விஷயங்கள், கற்கக்கூடிய விஷயங்கள், இது அனைத்துமே நாம் உலகத்துடைய சில ஏதாவது ஒரு தேவைக்காக நாம் செய்து விட்டோம் என்றால் அந்த அமல் அதுதான் என்ன? கலப்புடையதாக, மிகவும் என்ன மாசுபடிந்த கழுகளாக ஆகிவிடுகின்றது. அப்ப அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அல்லாஹ் கூறுகின்றார், இந்த ஹதீஸுல் குத்ஸியில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை அன்ஹாகுன ஷுரகா வ ஷிர்கி. முஸ்லிமில் வரக்கூடிய 2985வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், அன்ஹாகுன ஷுரகா வ ஷிர்க், நான் இணை வைக்கக்கூடிய இணை வைத்தலிலிருந்து நான் தேவையற்றவனாக இருக்கின்றேன். நான் தேவையற்றவனாக இருக்கின்றேன். மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, யார் ஒரு அமலை செய்தார்களோ அந்த அமல் எனக்காக செய்யும் பொழுது என்னுடன் இன்னொருவரையும் சேர்த்து கொண்டாரோ, அது இணை வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், உலகத்துடைய ஏதாவது ஒரு பேரும் புகழும் பெறுவதற்காக செய்யக்கூடிய முகஸ்துதிக்காக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்கின்றார்களோ, தரத்துஹு வ ஷிர்கஹு, அவனையும் நான் விட்டுவிட்டேன், அவன் செய்த அந்த அமலையும் என்ன விட்டுவிட்டேன். எதற்காக செய்தானோ அங்கு போய் அவன் கூலியை தேடிக் கொள்ளட்டும். கூறிய அல்லாஹ்வின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் பரிசுத்தமானதாக, பியூராக இருக்க வேண்டும். இதற்காக நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் நான் செய்யக்கூடிய அமல்ல முகஸ்துதி அல்லது இணை வைத்தல், பேரும் புகழும் என்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. மனிதன் இன்னைக்கு புகழ்றான், அடுத்த நொடியில நிகழக்கூடியவனா இருக்க. இன்னைக்கு நல்ல வார்த்தையை நம்மிடம் பேசும் பொழுது அதே வாய்தான், அதே நாவுதான் என்ன செய்கின்றது? நம்மை ஏசவும் செய்கின்றது. அப்போ மனிதனுடைய புகழை பெறுவதற்காக மனிதன் செய்யும் பொழுது அடுத்த நொடியில் அவனை ஏசக்கூடியவன் அல்லது அவனை திட்டக்கூடியவன் ஆகிவிடுகின்றன. அப்படிப்பட்ட அமல் என்ன? வீணாக போகும். அதே அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடம் அதற்கு மிக கண்ணியமான ஒரு அந்தஸ்தும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அதை அழகான முறையில் அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றார். இங்கு இந்த விஷயத்தை நாம் நடுவு கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் நம்முடைய வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையில் இஹ்லாஸ் இருக்கும். 4வது நிபந்தனைகள் பார்க்கும் பொழுது அஸ்ஸித்கு அல் முனாஃபில் கரீம், அஸ்ஸித்க் உண்மைத்தனம் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நான் கூறியிருக்கின்றேன், நான் முஸ்லிமாக இருக்கின்றேன் என்றால் அதில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அதில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? அதுல பொய்யர்களாக இருக்கக்கூடாது, அதுல நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. நான் ஏற்றுக்கொண்ட வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற விஷயத்துல தெளிவாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தை அனைத்துமே படைத்து பரிபக்குவப்படுத்தி
நிர்வகிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து வணக்க வழிபாடும் அவனுக்கு உரித்தன என்ற விஷயத்தில் நாம் சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் அதில் உண்மையாளர்களாக இருக்கணும். வெளிப்படையாக நாவில் ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டு உள்ளத்துல ஒரு சந்தேகத்தையோ அல்லது அதை பொய்ப்பிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடாது. எப்படி மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்றான், ஆனால் அவருடைய நிலை என்ன ஆகின்றது? தர்காவுக்கு சென்று போய் என்ன சஜிதா செய்யும்? இந்த பொய் தானே. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவன் சொல்கின்றான். ஆமாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா தெரியும், சொல்லுங்க. ஆனால் என்ன செய்கின்றான்? அதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு என்ன அமல்களை அவன் செய்திருக்கின்றான். அதில் உண்மையாளராக இல்லை. வணக்கத்துக்குரியவன், வணக்க வழிபாடு அனைத்துமே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாவல் முழங்குகின்றோம். ஆனால் நம்முடைய பிராக்டிகல் லைஃப் எப்படி இருக்கு? சிரமம் என்று வந்தால் இங்க போறான் அங்க போறான், இப்படி செய்யறான், இப்படி எல்லா விஷயத்திலும் அவன் தேடுகின்றான். ஆனால் யாரிடம் தேட வேண்டுமோ அதன் பக்கம் அவன் கேடுவது கிடையாது. கடைசியில எல்லாமே முடிஞ்ச பிறகு யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு சொன்னா அந்த நேரத்தில் யோசிச்சு சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் மனிதன்? நான் எல்லாம் அல்லாஹ் மேல பார போட்டாங்க. இப்படி அல்லாஹ் மேல என்ன செஞ்சேன்? பார போட்டேன். எப்போ போற நீ? எல்லாத்தையும் போய் நிராசி அடைந்து எல்லா கதவுகளை தட்டி எல்லாருக்குடைய முன்னால் நின்று யாசனம் செய்து கேட்டு அனைத்துக்கு பிறகு கடைசியில நீ அல்லாஹ் தஆலா மீது பாரம் போட்டேன்னு சொல்றீ. இது நீ அல்லாஹ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். வேற வழி இல்ல எனக்கு என்ற ஒரு உன்னுடைய பாவனையிலும் உன்னுடைய அமலிலும் காண்பிக்கின்ற இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சிறுக்கு உண்மையை தனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாம் ஏற்றுக்கொண்ட விஷயத்துல. இதனாலதான் முனாஃபிகீன்கள் எப்படி இருந்தாங்க? நயவஞ்சகர்கள் யோசிச்சு பாருங்க. நயவஞ்சகர்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் புலம்பினார்கள், தொழுகையும் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில நேரத்தில் போர்க்களத்தில் கலந்து கொள்வார்கள். மக்கள் பார்ப்பதற்காக சில விஷயங்களை அவர்கள் தானதரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் உள்ளத்தில் முழுக்க முழுக்க என்ன? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களாக ஒரு பொய்யர்கள் தான் இருந்தார். இந்த நிலை நம்முடைய கலிமாவில் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது. அதான் இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 128வது ஹதீஸ், முஸ்லிமில் வரக்கூடிய 32வது ஹதீஸ்ல ما من أحد يشهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله صدقا من قلبه إلا حرمه الله على النار. ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதனும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டு முழங்கி உள்ளத்தில் அதை உண்மைப்படுத்தினானோ, அதில் உறுதியை கொண்டானோ, சிதுகம் மின் கல்பிஹி உள்ளத்தால் அதை உண்மைப்படுத்தினான், அவருடைய உள்ளத்தில் அது உண்மையானது என்று அவன் நம்பிக்கொண்டிருக்கின்றானோ, அல்லாஹ் அப்படிப்பட்டவர்கள் மீது நரகத்தை ஹராமாக்குகின்றான். என்னங்க அர்த்தம்? ஹராமாக்குகின்ற தடை செய்து விட்டான். நரகம் ஹராமாக்கப்பட்டது என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் என்பது என்ன? சொர்க்கம் தான். சொர்க்கத்துடைய வாரிசாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். ஆனால் உண்மையுடைய விஷயம் இருக்க வேண்டும். அதனால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அவன் அனுப்புவான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இதனுடைய நிபந்தனைகள் நாம் நிறைவேற்றணும். இல்லனா இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்வதனால் அபூ ஜஹலுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்? ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய விஷயத்துல அபூ தாலிபுக்கு என்ன ஆயிருக்கும்? சொல்லிட்டு இருக்கலாமே. ஏன் அந்த விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஆணவத்தை நாம் முன்னால் வைக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்தை நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு விருப்பமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் விரும்பிய வாழ்க்கை வாழ முடியாது, நாம விரும்பிய விஷயத்தில் எந்த ஒரு நிலையும் செய்ய முடியாது என்ற விஷயங்கள் அவர்கள் முழுமையாக, ஒரு முஸ்லிம் என்றாலே முழுமையாக தன்னை சரணடைப்பது என்ற விஷயங்கள் அவர்களுக்கு தெளிவாக இருந்ததுனாலதான் அதை அவர்கள் நிராகரித்தார்கள். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த உண்மைத்தனம் நமக்கு இருக்கணும். உண்மைத்தனம் என்ன? நம்பணும். நம்முடைய நிலை என்ன இருக்கு? சொல்றோம், நம்புறோம். ஆனா அந்த நம்பக்கூடிய விஷயத்துல பிராக்டிகலாக எதுவுமே தெரியல. கியாமத் என்ன? ஈமான் கொள்றேன். ஆமாம், கியாமத்தை ஈமான் கொள்றேன். என்னப்பா கியாமத்தை ஈமான் கொள்ற? மறுமை நாள் மீது ஈமான் கொள்வது, மௌத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகள் மீது நான் நம்பிக்கை கொள்றேன், நடக்கும், உண்மையாகவே நடக்கும் என்று. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையுடைய இந்த ஸ்டைல் எப்படி என்றால், ஏதோ மறுமையை மறந்து அல்லது அவன் மறக்கடித்த அல்லது அவன் நிராகரித்து வாழக்கூடியவனை போலதான் இவனுடைய வாழ்க்கையும் இருக்கு. மறுமையில நிக்கணும் என்று கேள்வி அந்த அச்சம் வரவில்லை.
கபருடைய மன்னரை வாழ்க்கையில் கேள்வி கணக்கிற்கு அவன் பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அந்த என்ன நினைப்பு வர மாட்டுது. ஆனா ஆமாங்க, மறுமை மீது கதர் மீது ஈமான் கொள்ற, மறுமை மீது ஈமான் கொள்ற, ஈமான் கொண்டு விட்டு அது நம்முடைய வாழ்க்கையில அது பிரதிபலிக்கவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜரை நாம அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்றேன். ஆமாங்க, நீங்க சொல்லக்கூடிய விஷயம் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டேன். அதை இவங்க இம்ப்ளிமெண்டே செய்யல, என்ன செய்வாங்க? அவ்வளவுதான், ஃபயர் தான் செய்வாங்க. ஒரு வாட்டி, ரெண்டு வாட்டி, மூணாவது வாட்டி வெளியே போக சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், நான் ஆமா அல்லாஹ் தஆலாவை நான் வணங்குகின்றேன் என்று சொல்கின்றோம். ஆனால் நம்முடைய நிலையில் இருக்கு, மறுமை நாம் ஈமான் கொள்கின்றோம் என்று சொல்கின்றோம். ஆனால் அதற்கு என்ன தயாரிப்பு செய்திருக்கின்றோம்? அதற்கு என்ன நம்முடைய முயற்சிகள் வருகின்றது என்று பார்க்கும் என்றால் கேள்விகள். ஒரு கேள்வியாக தான் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. எல்லாத்தையும் நம்ம சொல்றது ஆமா ஏற்றுக்கொள்றோம், ஆனா ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதனுடைய என்ன தயாரிப்பு நீ செய்திருக்கின்றார்? மறுமையில் நிற்கக்கூடியவன் அல்லவா? அவருடைய வாழ்க்கை முதல் கட்டம் அல்லவா? அதில் யார் வெற்றி அடைந்தாரோ அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நிலை என்பது இலகுவாக இருக்கும். அதில் யார் தோல்வி அடைந்தாரோ அவன் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நிலை ரொம்ப கடுமையாக இருக்கும் என்று ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நாம சுப்ஹானல்லாஹ் ஆங்காங்கே கேட்கின்றோம், செவி தாழ்த்தி கேட்கின்றோம், ஜுமாவிலும் பயானிலும் கேட்கின்றோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நாம கொண்டு வரோம்? இது ஒரு கேள்வியாக இருக்கு. உண்மையாக இருக்கும் பொழுது அதனுடைய பிராக்டிகல், அதனுடைய எஃபெக்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில வரணும். முடிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் கொண்டு வரணும். அதுதான் உண்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏற்றுவதற்குரிய அர்த்தம். நான் உண்மையாளன் அந்த விஷயத்தில். இல்லை என்றால் முனாஃபிக்குடைய நிலைதான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முனாஃபிக்குடைய நிலை எப்படி இருந்தது, அதே போலதான் இங்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலையாக ஆகும். இதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஐந்தாவது பார்க்கும் பொழுது நினைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய நிபந்தனைகள் அல் மஹப்பா. மஹப்பா, இந்த கலிமாவை நாம நேசிக்கும். இந்த கலிமாவில் நம்முடைய இருக்கக்கூடிய அர்த்தத்தை நமக்குள்ள மஹப்பத் கொள்ளணும். எனக்கு துபுரிவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த வார்த்தை, அந்த ரப்புல் ஆலமீனை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு அளவு கடந்த நேசம் வரணுங்க. எதுவரை நமக்கு இந்த வார்த்தையிலும் அதில் இருக்கக்கூடிய பொருளை பற்றிய நேசம் நமக்கு வரவில்லையோ உண்மையாக நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இதில் என்ன இருக்கு? அல்லாஹ் தஆலாவுடைய வணங்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த தௌஹீத் இருக்கு. அந்த தௌஹீதை பற்றி நேசிக்கக்கூடியவர்களுக்கே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஏற்படுத்துகின்றார். ஒரு சஹாபியுடைய பிரபலியமான அந்த சம்பவம் இதற்கு முன்னால் தெரியப்படுத்தியிருப்பேன். ஒவ்வொரு தொழுகையிலும் சத்தமாக ஓதக்கூடிய தொழுகையில ருக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சஹாபி சூரத்துல் இக்லாஸை ஓதிவிட்டு போவார். அப்போ மக்கள், பின்னால் இருக்கக்கூடிய மக்கள், வேறு ஒரு பள்ளி, மஸ்ஜித் நபவி இல்லாமல் வேறு ஒரு பள்ளி மதீனால, அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் என்ன செய்வாங்க, சூரத்துல் இக்லாஸை ஓதிவிட்டு தான் துணை சூறாவாக வேறு ஒரு சூறாவை ஓதிவிட்டு கடைசியை முடிக்கும் பொழுது சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்று சொல்லிவிட்டு அந்த ருக்குவுக்கு செல்வார். மக்களுக்கு கொஞ்சம் சிரமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. அல்லாஹ்வின் தூதர் இவர் எப்பவுமே செய்யறது என்ன தெரியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு நீங்க ஏன் இப்படி செய்றீங்க என்று கூறும் பொழுது அந்த சஹாபி கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இக்லாஸுடைய சூறாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய பொருள், இதில் இருக்கக்கூடிய அர்த்தம், அல்லாஹ் தஆலாவை பற்றிய சொன்னப்பட்ட விஷயங்கள், தௌஹீதுடைய விஷயங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அதனாலதான் நான் இந்த விஷயங்களை நான் ஓதுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்புக இய்யாஹு அத்கலஹல் ஜன்னah. உன்னுடைய இந்த நேசமே, இந்த சூரத்துல் இக்லாஸில் இருக்கக்கூடிய இந்த நேசமே உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும், உனக்கு சொர்க்கத்தில் நுழைய செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மாரை கூறினார்கள். அப்போ நாம இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை நாம மஹப்பத் வரணும். நம்முடைய உள்ளத்துல நமக்கு நேசம் இருக்கும். நம்முடைய நேசம் எதுவரை நம்முடைய ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேசத்தை விட அல்லாஹ்வுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் வராதோ நாம் உண்மையான முஃமின்களாக ஆக முடியாது. இதற்கு எதிராக அல்லது இதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியது என்ன? மஹப்பாவுக்கு எதிர்மறை அல் புக்து, இதை வெறுப்பது, இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெறுப்பது. இதை நம்முடைய உள்ளத்தில் நாம் இருக்கணும். ஏன் இந்த விஷயங்கள் சொல்லப்படுது என்பதே, ஏன்னா நம்முடைய சுற்றுச்சூழல்கள், நாம் வாழக்கூடிய ஒரு நிலை எப்படி என்றால் எல்லா தரப்பிலும் இணைவிக்கக்கூடிய விஷயங்களை கண்கூடாக பார்க்கின்றோம்.
அது எப்படிப்பட்டது என்றால் பெரிய ஒரு கூட்டத்துல சிறிய சிறு மக்கள் போலதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு அப்படி பார்க்கும் பொழுது நாலா பக்கமும் பாவங்களும் இறைவித்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மனிதனே என்ன ஆகின்றான், அவனுடைய தடம் புரண்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால்தான் மாவூல் என்பது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. சுற்றுச்சூழல் சொசைட்டியோ அல்லது என்விரான்மெண்ட், அவர் வாழக்கூடிய அந்த யாருடன் தொடர்பு கொள்கின்றார், யாருடன் உட்காருகின்றார், அவருடைய அமர்வு, அவருடைய பேச்சுவார்த்தை யாருடன் இருக்கின்றது, இதுதான் அந்த மனிதனை மாற்றுகின்றது. அப்போ பார்க்க 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 என்ன ஆகும் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்பட்ட அந்த அர்த்தத்துடைய எதிராக இருக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு என்ன இருக்காது, வெறுப்பு வராது. இணைவித்தலுடைய விஷயங்கள் வெறுப்பு வராது. சரி, அவங்க இது செஞ்சுட்டு போறாங்க, நமக்கு என்ன அவசியம்? லா இலாஹ இல்லல்லாஹ் விஷயத்தில் மஹப்ப நமக்கு வரணும், புக்து வந்துடக்கூடாது. சிலருடைய எல்லா பாதுகாக்கும் சில முஸ்லிம்களுடைய நிலை இப்படி இருக்கு, ஏன் இந்த விஷயம் இருக்கு, கொஞ்சம் சமரசம் இருந்திருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்திருந்தா நல்லா இருக்குமே என்ற நிலையெல்லாம் சிலர் சிந்திக்கக்கூடியவா இருக்கிறாங்க. சிலர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மத நல்லிணக்கம் என்ற பெயர்ல எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்வதற்காக ரெடியாக இருக்கிறார். ஒன்று எம்மதம் சம்மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தனியானதும், மத நல்லிணக்கம் என்பது தனியானது. எம்மதம் சம்மதம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீ எந்த மதத்துல இருந்தாலும் ஓகே ஏற்றுக்கொள்ளும். அதே மத நல்லிணக்கம் என்று சொன்னால் அந்தந்த மதத்திற்குரிய இருக்கக்கூடிய உரிமைகள், அதற்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணியம், அதற்கு கொடுக்கப்பட்ட சில உரிமைகள், அதை நாம கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அது இருப்பதும், அவர்களுடைய விஷயத்தில் மனிதன் என்ற அடிப்படையில நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் அவர்களுடைய நல்ல முறையாக நடக்கக்கூடிய விஷயத்துல இங்கு நமக்கு நம்முடைய மார்க்கமோ அல்லது மற்ற மதமோ எதுவுமே நம்ம தடை செய்யவில்லை. இதுதான் விரும்புகின்றார் மக்களும். என்ன, மற்ற மதத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய என்ன, ஒரு மனிதனாக ஒரு சகோதரனாக நாம் வாழலாம் என்றுதான் விருப்பமாக இருக்கின்றது. அவர்கள் எப்பொழுதுமே நீங்க வந்து எங்களுக்கு சிறை வணங்குங்க என்று யாரும் கேட்டதும் கிடையாது. ஆனா நம்முடைய மக்கள் என்ன, விழுந்து விழுந்து செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கு. என்ன நினைக்கின்றார்கள், இப்படி செய்தால்தான் அவருக்கு சந்தோஷம் ஏற்படும். கண்டிப்பாக அவர்கள் அதை விரும்புவதே இல்லை, அவர்கள் அதை விரும்பியதே கிடையாது. எப்படி முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் நம்முடைய விழாக்களில் வந்து கொண்டாட வேண்டும், அவரும் அந்த ஈதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோமா? விரும்புவது கிடையாது. அதே போலதான். ஆனால் மனிதர் என்ன செய்யறாங்க, சில தவறான ஒரு விஷயத்தினால இங்கு தவறான ஒரு சிந்தனைக்கு வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எல்லா மதத்துடைய கண்ணியம் மார்க்க நமக்கு தெரியப்படுத்துகின்றது. அவர் மனிதனுடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் அவருக்கு முழு உரிமை இருக்கின்றது. அங்கு அவருக்கு எந்த ஒரு நேரத்தில் சிரமத்தை நாம ஏற்படுத்தக்கூடாது. ஏன்? சுப்ஹானல்லாஹ், மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் நம்முடைய சமுதாயம் தான் நம்ம என்ன செய்கின்றது, முன்மாதிரியாக இருங்கள், நீங்கள் சிறந்த சமுதாயம், மக்களுக்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு இந்த சமுதாயத்துடைய ஒரு முதன்மையான ஒரு தன்மையை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நீங்கள் செலக்டட் ஆனது இதற்காக, மக்களுக்காகத்தான். சத்தியத்தை ஏவுவதும் அசத்தியத்தை தடுப்பதும் எல்லாரும் மீது சார்ந்திருந்த ஈமானுடைய நிலையில் இருக்கக்கூடியதுதான் நீங்கள் சிறந்தவர்கள், நீங்கள் பெஸ்ட் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த வார்த்தை மட்டும் இருக்கே தவிர இதனுடைய தன்மையை இந்த சமுதாயம் இழந்துருச்சு. ஆக இங்கு அல்லாஹ் தஆலாவுடைய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விஷயத்தில் மஹப்ப நமக்கு இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு இணைவிக்கக்கூடியவர்களுடைய மஹப்பத் எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் இந்த சிலைகள் அவருடைய வணங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப நேசிப்பாங்க. சில நேரத்துல அல்லாஹ்வை விட அதிகமாக நேசிப்பாங்க. அவர்களும் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலாவை நேசிக்கக்கூடிய விஷயத்துல அவர்கள் வணங்கப்படக்கூடிய மற்ற விஷயங்களை அவர்கள் அதிகமாக நேசிப்பாங்க. அல்லாஹ் அதை பற்றி திருமறையில் சொல்லும் பொழுது, இவர்கள் அவர்களை நேசிக்கின்றார்கள், ஆனால் முஃமினானவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய விஷயத்தை மிகைத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெரியப்படுத்துகின்றான். சூரத்துல் பக்ராவுடைய 165வது வசனத்துல, ஓமினன் நாஸி மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அன்தாத யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். நிச்சயமாக மக்களில் சிலர் அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடியவர்களை எப்படி செய்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வை நேசிப்பது போல் அவர்கள் நேசிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவை எப்படி நேசிக்க வேண்டுமோ அப்படி அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயங்களை நேசிக்கின்றார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா சான்று பகர்கின்றான், முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுடைய நிலை எப்படி, என்ன ஈமான் கொள்ளக்கூடியவர்களுடைய நிலை எப்படி என்றால், அவர்கள் அல்லாஹ்வை மிகைத்து நேசிப்பார்கள். அவர்களுடைய நேசம்
மிக அளவு கடந்ததாக இருக்கும். அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், இவர்கள் வணங்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய விஷயம் என்ன, உண்மையாக முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நேசம் அதிகமாக இருக்கும். அவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் மிகைப்பார்கள். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் நம்மை பற்றி தான் புகழ்ந்து கூறுகின்றார். இவங்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, இதற்காக இவ்வளவு அவங்க செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலாவை நேசிக்கக்கூடிய நாம் நம்முடைய அல்லாஹ்வுக்காக, இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன செய்யணும்? அப்ப இந்த விஷயத்தை நாம் நமக்குள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற மஹப்பத் இருக்கும், ஆசை இருக்கும், அதை நேசிக்கணும். நேசித்து நமக்கு செய்ய அந்த விஷயத்தை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த விஷயத்தை, அந்த நேசத்தை புகட்ட அவங்களுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் அதை பதிய வைக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த பொருளும் அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் அவர்களுக்கு அவன் தெளிவுபடுத்த வேண்டும். இது அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தில் தெரியப்படுத்தும். மறுமை நாளில் இவர்கள் அல்லாஹ்வை தவிர்த்து அல்லது அல்லாஹ் தஆலாவை நேசிப்பது போல மற்றவர்களை நேசித்தார்களே, மறுமையில் இவர்கள் கைசேதம் ஆவார்கள் என்றும் அல்லாஹ் தஆலா தனது திருமறை தெரியப்படுத்தி சூரத்துல் ஷுஆராவுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், தல்லாஹி இன் குன்னா லஃபி ضلالin முபீன் இன் நுஸவ்விகும் பிரப்பில் ஆலமீன். மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பது போல மற்றவர்களை நேசித்தவர்களை அவர்களே கூறுவார்கள், தல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நாம் பகிரங்கமான வழிகேடில் இருந்தோம். என்ன செய்தோம்? இன் நுஸவ்விகும் பிரப்பில் ஆலமீன், நாம் ரப்புல் ஆலமீனாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துடைய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடன் மற்றவர்களை நாம் நிகராக ஆக்கி செய்தோம், நேசித்தோம் அல்லது அவர்களை வணங்கினோம் என்ற மக்கள் என்ன செய்வார்கள்? அந்த நாளில் அவர்கள் அதை பகிரங்கப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை சூரத்துல் ஷுஆரால இதை தெரியப்படுத்துகின்றான். ஆக நம்முடைய உள்ளத்தில் நண்பர்களே இஹ்லாஸ், நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா இந்த கலிமாவுடைய மஹப்பா நம்ம முழுமையாக இதை நாம வைக்க வேண்டும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களில் ஒன்று ஹதீஸ் வரக்கூடிய முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய மற்றும் திர்மிஸில் வரக்கூடிய ஹதீஸ், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஸஹீஹ் என்று தெரியப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக். இது எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள்? தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலாவை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சில துஆக்களை கற்றுக் கொடுத்தார். அந்த துஆக்களில் ஒன்றுதான் இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. என்னவென்று இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக் வ ஹுப்ப மன் யுஹிப்புக் வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக். யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை நான் நாடுகின்றேன், உன்னை நேசிக்கக்கூடியவருடைய நேசத்தையும் நான் நாடுகின்றேன். பிறகு எந்த அமலை நீ நேசிக்கின்றாயோ அல்லது எந்த அமல் என்னை உன்னுடைய நேசத்திற்கு நெருக்கமாக ஆக்குமோ அந்த அமலையும் செய்யக்கூடிய அந்த நேசத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு அழகான வார்த்தை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்ப, யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை நான் கேட்கின்றேன் உன்னிடமே. வஹுப்ப மன் யுஹிப்புக், உன்னை நேசிக்கக்கூடியவர்கள் யார்? முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நேசத்தையும் நான் கேட்கின்றேன். வஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக், நீ எந்த அமலை நேசிக்கின்றாய் அந்த அமலை கொண்டு உன்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக எனக்கு அந்த பாக்கியத்தை, அந்த அமலை செய்வதற்கான என்ன நேசத்தை ஏற்படுத்து. என்ன கேட்கின்றோம்? நன்மையான காரியம் செய்வதற்கு உள்ளத்துல மஹப்பத்தை ஏற்படுத்து. வெறுமே நம்ம செய்ய விட மாட்டோம். தொழுகைக்காக வருகின்றோமோ அல்லது நம்ம வெறும் சொல்லி உட்கார்கின்றோமோ, பயான்ல நம்ம கலந்து கொள்கின்றோமோ, நன்மையான விஷயம் செய்யறோம்னா அல்லாஹ் உள்ளத்தில் நமக்கு மஹப்பத்தை ஏற்படுத்தினால்தான் அதை நம்ம செய்யணும். இல்லை சும்மா இப்படி சடங்குகள்லாம் செய்ய முடியாது. அதனால்தான் தொழுகைக்கு பேர். தொழுகையில ஸலாமுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய துஆ கடைசியாக இந்த துஆ சொல்லாமல் ஸலாமை முடித்து விடாதீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை நினைவு கொள்ளக்கூடிய விஷயத்தில் எனக்கு உதவி செய்வாயாக, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் எனக்கு உதவி செய்வாயாக, உன்னை அழகான முறையில் வணங்குவதற்காகவும் எனக்கு உதவி செய்வாயாக. ஏன்? அவனுடைய உதவி இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியும். ஒரு சிறிய ஒரு கல்லையும் எடுத்து வைக்க முடியாது, ஒரு நம்முடைய கரங்களையும் நாம் உயர்த்தி வைக்க முடியாது, அவருடைய உதவி இல்லை என்றார். ஆகையால் தான் நாம் அல்லாஹ்விடம் இந்த துஆக்களை நாம் கேட்கிறோம். இந்த துஆவும் மிக முக்கியமானது. யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மஹப்பத்து வந்து விடுகின்றதோ அவர் உண்மையாகவே ஈமானுடைய ருசியை கண்டுவிட்டார்.
எல்லா விஷயத்திற்கும் சுவை என்று இருக்கு, இந்த டேஸ்ட் என்று இருக்கு. ஈமானுக்கும் சுவை இருக்கின்றது, ருசி இருக்கின்றது. அந்த ஈமானுடைய சுவை, அந்த ஈமானுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, 3 விஷயங்கள் யாருடன் இருக்கின்றதோ அவர் ஈமானுடைய சுவையை கண்டுவிட்டார். ஈமானுடைய சுவையை அவர் கண்டுவிட்டார். ईमान की मिठास उसने अपना लिया, उसने पा ली. அதுல வரக்கூடிய வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய 16வது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய 43வது ஹதீஸ்ல ஸலாத்தும் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான், 3 விஷயங்கள் யாருடன் இருக்கின்றதோ அவர் ஈமானுடைய ஹலாவா என்று சொல்லக்கூடிய அந்த இனிப்பையோ அல்லது அந்த சுவையோ ருசித்து விட்டார். அதில் ஒன்று மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, யாருடைய உள்ளத்தில், யாருடைய வாழ்க்கையில அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பா நேசம் மிகைத்திருக்கோ மற்ற நேசத்தை விட, தன்னுடைய குடும்பம், மனைவி, மக்கள், பெற்றோர், உறவுகள், உற்றார்கள், நம்முடைய பணம், நம்முடைய செல்வம், செழிப்பு என்ற அனைத்து நேசத்தை விட அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் எது வரைக்கும் மிகைக்காதோ அது வரைக்கும் அவர் ஈமானுடைய ருசியை காண முடியல. இந்த நிலை நம்மிடம் இருந்தது என்றால் அல்லாஹ்வுக்கு நாம் புகழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஈமானுடைய வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது விஷயம் சொல்லும் பொழுது ஒரு மனிதர் ஒருவரை நேசிக்கின்றார் என்றால் அவர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கட்டும். ஒன்று இயற்கையாக நேசம் என்று ஒன்று இருக்கும். மனிதன் தன்னுடைய தாய் தந்தை நேசிப்பதும், மனைவி மக்களை நேசிப்பதும், குழந்தைகளை நேசிப்பதும், இது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல், எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு நபரை நேசிக்கின்றான் என்றால் அவன் அல்லாஹ் தஆலாவுக்காக மட்டுமே நேசிக்கிறான் என்ற நிலையில் அவனுக்கு இருந்தது, அவனும் ஈமானுடைய ருசியை கண்டுவிட்டான். மூன்றாவது விஷயம் சொல்லும் மூன்றாவது நபர் எப்படிப்பட்ட நிலை என்றால், எப்படி இஸ்லாத்தை தழுவிய பிறகு, ஈமானுடைய பாக்கியம் பெற்ற பிறகு, அல்லாஹ் தஆலாவுடைய இணை வைக்கக்கூடிய விஷயத்திலிருந்து அவன் வெளியான பிறகு அதை அவன் வெறுக்கக்கூடிய விஷயமாக இருப்பானோ, எப்படி ஒரு மனிதன் நரகத்தில் அவன் நெருப்பிலிருந்து போடக்கூடிய விஷயம், நெருப்பில் விடக்கூடிய விஷயத்தை வெறுப்பானோ, அப்படி இணை வைத்தலை அவன் வெறுப்பான் என்றால், அவன் அதை நிராகரிப்பான் என்றால், அதை அவன் வெறுப்பான் என்றால், அவனும் என்ன ஈமானுடைய பாக்கியத்தை பெற்றுவிட்டான், ஈமானுடைய ருசியை கண்டுவிட்டான். என்ன அர்த்தம்? இணை வைத்தல் என்ற விஷயம் வெறுக்கணும். அல்லாஹ் பாக்கியத்தை நமக்கு தௌஹீதுடைய விஷயத்தில் ஏற்படுத்தியிருக்கிறானா, தௌஹீதிற்கு முரணாக இருக்கக்கூடிய விஷயத்தை வெறுப்பது எப்படி வெறுக்க வேண்டும்? ஒரு மனிதனை நெருப்பில் போடும் பொழுது எப்படி அவன் வெறுப்பான் அதை போல அவன் அதை வெறுக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் உண்மையாக ஈமானுடைய ருசியை கண்டுவிட்டான். அதில் குறிப்பாக இங்கு முதல் சொல்லப்பட்ட விஷயம் அல்லாஹ்வுடைய மஹப்பா. இங்கு இந்த விஷயத்தை நாம் நினைக்கொள்ள. 6வது விஷயம் பார்க்கும்போது அல்-இன்கியாத், அடிபணிவது, நம்மை நாம் சரணடைப்பது, நம்மை முழுமையாக அல்லாஹ்வுக்கு முன்னால் சரண்டர் செய்வது, அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் என்ன செய்கின்றேன்? அவனுடைய சட்டத்திற்கு முன்னால் நான் சமர்ப்பிக்கின்றேன். அதான் அல் இஸ்திஸ்லாம். தௌஹீத் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? அல் இஸ்திஸ்லாம். அல் இஸ்லாம் என்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தமே அல் இஸ்திஸ்லாம் லில்லாஹி தௌஹீத். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்துடைய மிக சுருக்கமான வார்த்தை என்ன? முழுமையாக மனிதன் தன்னை அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முன்னால், கட்டளைக்கு முன்னால் அவன் சரணடைப்பது. இங்கு அல்லாஹ் தஆலாவுடைய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இந்த கலிமாவுக்கு முன்னால் நம்மை நாம் முழுமையாக சரணடைக்க வேண்டும். அவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அவன் தடுத்த விஷயத்தை நாம் நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும். அவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய வரம்பை நாம் மீறக்கூடாது. இதுதான் என்ன? நம்மை நாம் அல்லாஹ்வுடைய கலிமாவுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முன்னால் நாம் சமர்ப்பிக்கின்றோம் என்ற அர்த்தம். இது 3வது. இதற்கு முரணாக இருக்கக்கூடிய, இதற்கு எதிர்மறையாக இருப்பது என்ன? அத்தர்க்கு என்ன? விடுவது. அல்லாஹ் தஆலாவுடைய சட்டம் ஆமா இருக்கு, என்னுடைய வாழ்க்கை கூட இருக்கு, வேற வழி இல்லை, என்னுடைய வியாபாரம்,
என்னுடைய தொழில், என்னுடைய பொருளாதாரம், இதுவும் தேவையா, வயிற்று பசி இருக்கே என்று மனிதன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய கட்டளை விடக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஒரு நிராசைப்படுத்தப்பட்டவனாக இருப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பெற்றுவிட்டு அல்லாஹ்வுக்கே என்ன அவருடைய கட்டளைக்கு மாறு செய்து வாழ்கின்றான். பிறவும் நினைக்கிறான் எனக்கு இதில் சுகம் இருக்கும், எனக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வரும் என்று தேடுதலில் இருக்கின்றான். ஆனால் மனிதனும் மறந்து விட்டான், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில அவனுக்கு நிம்மதியும் இருக்கு, மகிழ்ச்சியும் இருக்கு, அமைதியும் இருக்கு. அவனுக்கு அதில் நல்ல சந்தோஷத்தில் அவனுக்கு இறைவனுக்கு மாறு செய்து வாழக்கூடிய வாழ்க்கை அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், வசதி வாய்ப்புகள் சகல சௌபாகியங்களை கொண்டு எல்லா பலம், ஆள்பலம், படைபலம் என்ற அரசாங்கம் என்று எல்லாம் இருந்தும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழவில்லை என்றால் அந்த எல்லா விஷயங்கள் பெற்றும் அவன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் ஒரு அடிமை அல்லது அவனுடைய நிலை ரொம்ப ஒரு மோசமான நிலையில் தான். மன உளைச்சல், பிரச்சனை, கவலை, எல்லா பக்கத்திலும் அச்சம், கலக்கம், என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ இந்த விஷயத்திலே மனிதன் ஆயிடுவான். அவன் அங்கே மடிந்து அதை ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ் தஆலாவுக்கு வழிபட்டு அவன் விரும்பிய வாழ்க்கை வாழும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய சுகமே தனியன்று. மனிதன் நினைக்கின்றான் வசதி வாய்ப்பு இருந்தால் சுகம் பெற்றுக் கொள்ளலாம் என்று. எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருந்தவர்கள் சுகத்தை தேடி மகிழ்ச்சியை தேடி எங்கெங்கெல்லாம் செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த நிம்மதியான வாழ்க்கை இழந்த நிலையில் அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தேடக்கூடிய விஷயம் எங்கெங்கே தேடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையில் தான் அமைதியும் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகின்ற என்று அவன் உணர்வது கிடையாது. நான் 7வது விஷயம் மற்றும் கடைசியான நிபந்தனை என்று பார்க்கும் பொழுது அல் கபூல். அல் கபூல் ஏற்றுக்கொள்வது, அக்செப்ட் செய்வது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவன் சொல்லும் பொழுது அவன் சொன்ன கட்டளை, அவன் தடுத்த தடை, அவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய வரம்பு, நமக்கு ஏற்படுத்திய ஒரு சட்டம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் இதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் நிராகரிப்பது கூடாது. மஹப்பா இருக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை ஆம், அதை நான் ஏற்றுக்கொள்றேன், மனசால நான் அமல்படுத்தவும் செய்கிறேன். ஆனால் மனசா அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் நெருடல் இருக்கு, அல்லது சந்தேகம் வருது, அல்லது கொஞ்சம் அவனுக்கு டவுட்டாகவே இருக்கு. இப்படிப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடாது. மாறாக இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை இங்கு குறிப்பாக 7 நிபந்தனைகள் சொல்லப்பட்டது. அதுதான் இமாம் ஹாஃபித் அல் ஹக்கமி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கவிதைகள்ல இந்த 7 நிபந்தனைகளை பற்றி கொண்டு வரும் பொழுது அதை இங்கு பதிவு செய்கிறாங்க. திரும்பவும் அதை நாம இங்கு அறியலாம். இந்த 7 நிபந்தனைகள் இது முழுமையாக பின்னப்பட்டிருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இந்த கலிமாவின் நிபந்தனைகள். இந்த 7 நிபந்தனைகளை எங்கிருந்து வந்திருக்கு? வஹீயிலிருந்து தான் இங்கு எடுக்கப்பட்டது. ஃபஇன்னஹு லம் யன்தஃபி காயிலுஹா பின்னுத்கி, சொல்லக்கூடியவர் வெறும் நாவால் முழங்குவதனால இது எந்த ஒரு பிரயோஜனம் தந்து விடாது. இல்லா ஹைது யஸ்தக்பிலுஹா, எதுவரை இதனுடைய நிபந்தனைகள் நிவர்த்தி செய்யவில்லையோ அதுவரை சொல்லக்கூடியவருக்கு, முழங்கக்கூடியவருக்கு, நாவால் அவர் சொல்லக்கூடியவருக்கு பிரயோஜனமாக இந்த கலிமா இருக்காது என்று சொல்லிவிட்டு அந்த 7 நிபந்தனைகள் தெரியப்படுத்துகின்றார்கள். அல் இல்மு வல் யகீனு வல் கபூலு வல் இன்கியாது ஃபத்ரி மா அகூலு வஸ்ஸித்கு வல் இக்லாஸு வல் மஹப்பா வஃபகக அல்லாஹு லிமா அஹப்ப என்று அல் இல்மு கல்வி, அல் யகீன் உறுதி, கான்ஃபிடென்ட், அதே போல அல் இன்கியாத் கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய இந்த கலிமாவுக்கு முன்னால் நம்மை நாம் சரணடைப்பது, அதே போல அதில் உண்மையாக இருப்பது, இஹ்லாஸான முறையில் செய்வது, அதே போல அதை நேசிப்பது. இந்த அனைத்தும் என்ன, நாம இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இக்காரணத்து கொண்டும் நம்முடைய கலிமாவில் இந்த நிபந்தனைகள் இல்லாமல் நாம் இருந்து விடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப அவசியம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுங்க, இஸ்லாம் சொர்க்கத்துல போய் எப்படி போக முடியும்? நிபந்தனையை நிவர்த்தி செய்யவில்லை என்றால் எப்படி போக முடியும்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது என்ன, வெறும் நாவால் முழங்கக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாது. அது மனசால் ஏற்றுக்கொண்டு அதை நாம
நம்முடைய அமல்களால் செய்வதற்கு அதை கட்டுப்படுவதற்கும் என்ன அந்த வார்த்தையுடைய அர்த்தம் இருக்கின்றது. இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நாம எந்த இதுல இருக்கும் என்றால் இஸ்லாத்தின் 5 தூண்கள்ல இருக்கும் பாடம், நம்முடைய பாடம். இந்த பாடம் என்கிறது ஜிப்ரீல் இஸ்லாமுடைய அந்த ஹதீஸுடைய விஷயத்திலிருந்து வந்து இப்போ இங்கு இஸ்லாத்துடைய முதல்ல இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் பார்த்தோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இன்னொரு பாகமும் இருக்கின்றது. இதை பற்றி இந்த இரண்டும் இங்கு விஷயத்தில் நாம தெளிவாக இருக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் என்ன அர்த்தம்? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்? நான் சான்று பகர்கின்றேன், நான் விட்னஸ் கொடுக்கின்றேன், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவருடைய தூதர் என்று நாம கூறுகின்றோம். இந்த வார்த்தை சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன, இதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட, ஷஹாதாவை ஏற்றுக்கொண்ட, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட விஷயத்தில் நாம் உண்மையாளர்களாக இல்லையா என்ற அளவு நாம பார்ப்பதற்காக, அலசி ஆராய்வதற்காக உலமாக்கள் நமக்கு 4 விஷயங்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் கூறுகின்றோம் என்றால், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியானும் தூதரும் என்று நான் சான்று பகருகின்றேன் என்று நாம் சொல்லும் பொழுது அதனுடைய 4 அம்சங்கள் நாம் நிறைவேற்றினோம் என்றால் நாம் அதில் உண்மையாளர்களாக இருக்கின்றோம். அந்த 4 விஷயங்கள் என்ன? ஒன்று, தஸ்தீகு ஃபீமா அக்பர், அவர்கள் சொன்ன அனைத்து செய்தியும் உண்மைப்படுத்தும். அவர் என்ன நடந்தது என்று முந்தைய காலத்தில் நடந்த விஷயங்கள் கூறினார்களோ அதை நாம் உண்மைப்படுத்த வேண்டும். அவர்கள் என்ன நிகழும் என்று சொல்லப்பட்டிருந்ததோ, வரக்கூடிய காலங்கள் எல்லாம் என்ன நடந்தது என்று நடக்க இருக்கின்றது என்று தெரியப்படுத்தினார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் நாம் நம்பிக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவெல்லாம் கூறினார்களோ அது அனைத்துமே உண்மையாக நான் நம்பணும். சஹீஹான ஹதீஸ்களில் வந்து விட்டது என்றால், திரும்பவும் நான் பதிவு செய்கின்றேன் என்று கூறிய பெரியவர்களே, தாய்மார்களே, சஹீஹான ஹதீஸ்களில் ஒரு விஷயம் வந்து விட்டது என்றால் அது நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்வதோ இல்லையோ, நம்முடைய சிந்தனையில் அது இடம் கொடுக்கதோ இல்லையோ, அதை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது, அதை உண்மைப்படுத்துவது என்பது நம் மீது கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் முதல் நிபந்தனை தஸ்தீகு ஃபீமா அக்பர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அனைத்து செய்தியும் உண்மைப்படுத்துவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, இதற்கு முன்னால் எந்த நிலை இருந்தது, பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று இப்படி என்று மனித இந்த உலகம் வந்து பரவியது, பிறகு ஒரு காலங்கள் வரும், இது முழுமையாக அழியும், அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா தீர்ப்பு நாளை அமைப்பான், பிறகு சொர்க்கம் நடக்கும் என்று சொல்லப்பட்ட அனைத்து விஷயத்தை நாம முதல் நம்பிக்கை கொள்ளும். உண்மை சொன்னதெல்லாம் உண்மை, ஆனா நிபந்தனை சஹீஹான ஹதீஸ்ல வந்து வரணும். சஹீஹான ஹதீஸ்ல வந்து இருக்கணும். வந்த பிறகு இல்ல எனக்கு புரியல, ஏமனை அறிவுல எட்டல, என் சிந்தனைக்கு ஒத்து போக மாட்டேது, அல்லது என்னுடைய லெவல்ல இல்ல என்று இந்த பாவனை செய்வதோ அல்லது இந்த பூச்சாண்டி வேலை காட்டுறதோ என்று இருக்கிறாங்க. சிலருடைய நிலை எப்படி இருக்கு? இதுவா இந்த ஹதீஸ் எப்படிங்க சாத்தியமா? அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவிலும் முதல் 3வது கடைசியான பகுதியில் முதல் வானத்தில் அல்லாஹ் தஆலா வருகின்றான். இதை நவுது பில்லாஹ் நிராகரிக்க என்ன செய்றாங்க? அது எப்படிங்க சாத்தியம்? இரவு இங்க இருந்தா லண்டன்லயே ஸ்வீடன்லயே பகலாக இருக்குமே, அங்க இரவு இருந்தா இங்க பகலாக இருக்குமே, எப்படி அல்லாஹ் தஆலா வருவான்? இதெல்லாம் அறிவுக்கு இதாவது முரண்படுது, இதெல்லாம் எனக்கு இத புரியலையே, அதனால என்ன செய்ய துளிப்பது எப்படி என்ற நிலையிற்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். டிஎன்பிஜே உடைய ஜெயின் லாபீர் என்று இருந்தவர் என்ன செஞ்சார்? பிஜே என்னென்ன விஷயங்களை அவருக்கு அறிவுக்கு எட்டவில்லையோ, எதெல்லாம் அவருடைய அந்த குறுகிய அறிவுக்கு முரணாக இருந்ததோ எல்லாத்தையும் நிராகரித்தார். பார்க்கும் பொழுது புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ஹதீஸ்களை நிராகரிச்சிட்டார். என்ன காரணம்? 14 நூற்றாண்டுகளாக இந்த விஷயங்கள் இருந்திருக்கு. இப்பொழுது வந்து இவர் என்ன செய்யறாரு? நிராகரிக்கிறார். கேட்டா நாம இப்பதான் ஆராய்ச்சி செஞ்சோம். இப்போ நம்ம ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறோம். இதற்கு பிறகு நாம அரபியில தெரியப்படுத்தி, அதற்கு பிறகு அவங்க அரபு மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களே நம்ம நிராகரிப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, என் சமுதாயம் எப்பொழுதுமே சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும் என்று சொன்னார்கள் அல்லவா. லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி ஸாஹிரீன அலல் ஹக், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் எப்பொழுதும் நிலையாக இருக்கும், யாருடைய சூழ்ச்சி அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று. எதுவரை கியாமத் நாள் வந்து விடாது, இதுவரை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய முடிவு எடுக்கவில்லை. அப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தமோ அல்லது இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து இதற்கு முன்னால் நீங்க தான் தூய வடிவத்துல சொல்றீங்கன்னா, இதுக்கு முன்னால் சமூகத்துல யார் இருந்தாங்க? இதற்கு முன்னால் உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயத்திற்கு முன்னால் யாரு சொன்னாங்க? அதற்கு முன்னால் யாரு சொன்னாங்க நூற்றாண்டுல? அதற்கு முன்னால் நூற்றாண்டுல யாரு சொன்னாங்க? கொஞ்சம் அப்படி அலசி பார்த்தோம் என்றால் சொன்னவர்கள் எல்லாம் வழிகேடர்கள் தான். முஅத்தஸிலா என்று சொல்லக்கூடிய வழிகேடர்கள். அவருடைய அளவுகோல் என்ன? இன்டெலெக்ட், இந்த லாஜிக், எல்லாமே தர்க்க ரீதியாகவே பார்க்க வேண்டும் என்ற விஷயத்தை நிராகரிக்கக்கூடிய. ஆக இங்கு கணித்துக்குரிய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறிவிட்டார்கள், அது சஹீஹாகவே இருந்துச்சுன்னா அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று எனக்கு புரியவில்லை, நாளை கல்வியுடைய விஷயங்கள் அறிய அதனுடைய தெளிவு வரும். சிறு குழந்தைகளுக்கு நம்ம பெரியவர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரியப்படும். குளிப்பு கடமையான சூழ்நிலை இருக்கா இல்லையா? சிறு குழந்தைகளுக்கு அந்த மாதிரி விஷயம் அவங்க கேட்கிறாங்க, என்ன செய்வாங்க? அல்லது பெண்களுடைய நிலை இருக்கும் பொழுது சிறு குழந்தைய கேட்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க தாய் அல்லது தந்தை? இன்ஷால்லா போ தெரிஞ்சுக்கப்பா, இன்ஷா இப்போ அந்த இது தேவையில்லை, நமக்கு கடமையான ஒரு தொழில் இந்த குளிப்பு என்று அது குளிச்சு தீரணும் என்று முடிச்சிடும். அங்க போயிட்டு அவங்க விழாவரி சொல்லிட்டு இருப்போமா? ஏன்னா அந்த நிலை அவனுக்கு இன்னும் அந்த பக்குவம் இல்லை. சிறு குழந்தை, அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு புரியும் அதை தான் நம்ம தெரியப்படுத்தும். அதுக்கு மேல் அவனால் நம்ம புரிய வைக்க முடியும். அவருடைய நிலை அவ்வளவுதான். ஆனா காலம் போக அவனுக்கும் அந்த நிலை வரும் பொழுது புரிந்து கொள்கின்றார். பருவ வயது அடையும் பொழுது அவனுக்கு புரிந்து விடுகின்றது. அந்த நேரத்துல தாயோ அல்லது தந்தை என்ன செய்யறாங்க? தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். அப்படி ஒரு சின்ன விஷயத்திற்கு நாம இவ்வளவு இது பண்றோம், நீ வளர்ந்தா உனக்கு புரிஞ்சிடும், கொஞ்சம் நாள் போனா இது புரியும் என்றால், மார்க்க விஷயத்தில் எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை என்பதற்காகவே அதை நிராகரிப்பது என்பது இது என்ன யதார்த்தம்? இது அளவு போலாம். உனக்கு புரியாத விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்குப்பா. உனக்கு அங்க இருந்து நீ பார்க்கக்கூடிய விஷயம் மங்கலாக இருக்கு, நான் இங்க இருந்து பார்க்க எனக்கு தூக்கலாக இருக்கு. இங்கிருந்து நான் அங்க பார்க்கக்கூடிய விஷயம் மங்கலாக இருக்கு, எனக்கு அதை நான் நிராகரிக்க முடியுமா? இல்லைன்னு. ஏன்னா நீ அங்கிருந்து பார்க்கும் பொழுது தூக்கலாக தெளிவாக தெரியும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருவருடைய சிந்தனையை கொண்டு மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விஷயம் வந்துருச்சுன்னா, இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய எல்லா சகோதரியுடைய சிந்தனையும் டிஃபரெண்ட். எல்லாருடைய விஷயம் என்ன? ஒவ்வொரு மார்க்கம் தனியாயிடும். அதனால அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக, தெளிவு பெறுவதற்காக நமக்கு என்று ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த சமுதாயம் இந்த மார்க்கத்தை எப்படி புரிய வேண்டும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லும் பொழுது, வலிகுல்லி ஜஅல்னா மின்கும் ஷர்அத்தன் வ மின்ஹாஜா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஷரியத்தை, ஒரு சட்டத்தையும் கொடுத்தோம். வ மின்ஹாஜா, மன்ஹஜ் என்ன அர்த்தம்? அது எப்படி புரிய வேண்டும் என்ற மெத்தடையும் கொடுத்தோம். அந்த எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அணுகுமுறையும் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றார். ஆக இங்கு முதல் விஷயம் கணிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு செய்தியும் உண்மைப்படுத்துவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் சான்று பகரக்கூடிய விஷயத்தில் ஒன்று. இது முதல் விஷயம். இரண்டாவது, வம்திசாலு ஃபீமா அமர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்ட விஷயத்தை நாம் முழுமையாக செய்வது, முடிந்த அளவுக்கு நாம செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளையிட்டு இருக்கின்றார் என்றால், ஒரு விஷயத்தை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார், அதை நாம செய்ய முடிந்த அளவுக்கு நாம செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்னொரு ஹதீஸில், وَإِذَا أَمَرْتُكُمْ بِشَيْءٍ فَأْتُوا مِنْهُ مَا اسْتَطَعْتُمْ وَإِذَا نَهَيْتُكُمْ عَنْهُ فَاجْتَنِبُوهُ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டளையிட்டேன் என்றால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அதை செய்யுங்கள். ஒரு விஷயத்தை உங்களுக்கு தடுத்தேன் என்றால் அதை முற்றிலுமாக தடுத்துக் கொள்ளுங்கள். செய்வதற்காக சக்தியையும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களால் முடிந்த அளவுக்கு அழகாக செய்யுங்க. அதுல குறைபாடோ அல்லது மனிதன் முடியாத இயலாம நிலை இருக்கும், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கு. ஆனால் அதை நீங்கள் செய்யுங்க. அப்போ இரண்டாவது நிபந்தனை, லா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகின்றோம் என்றால், சான்று பகரும் பொழுது
அவர்கள் கட்டளிட்ட விஷயத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நமக்கு பிரச்சனை என்னன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் இமாம் அவர்கள் அல்லது குத்பாலி அல்லது பயான்ல ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்றால் ஃபர்ஸ்ட் என்ன ஹஸ்ரத், இது சுன்னத்தா ஃபரதா, இது விட்டா ஓகேவா, எங்க எக்ஸ்கியூஸ் கிடைக்கும் என்று நம்முடைய நிலை இருக்கு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இது பெரிய ஒரு பாரம், இந்த மார்க்கம் என்பது பெரிய பாரம், மார்க்கம் ரொம்ப சுமை, இதெல்லாம் சொல்றாரு, இது செய்யுங்க அது செய்யுங்க என்று சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா என்று மனிதன் கேட்கிறான். இந்த சட்டம் எப்போ கேட்கணும், சுன்னத்தா நஃபீலா ஃபரதா என்று எப்போ கேட்கணும், எப்போ நமக்கு அந்த அமல் விடுபடுது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்றால் அங்கு போய் ஃபரதா சுன்னத்தா நஃபீலான்னு கேட்க மாட்டாங்க. சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். இங்கே இந்த உலமாக்கள் இதை பிரித்திருக்கிறாங்க 5 வகையாக. சுன்னத்து, ஃபரது, சுன்னத்து, ஃபரது பிறகு நஃபில், சுன்னத் அல்லது முபாஹ், அதற்கு பிறகு தஹ்ரீம் என்ற இந்த விஷயங்கள் ஏன் இங்கு பிரித்திருக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை விட்டார் என்றால் அதை அவர் பார்ப்பார், இது கடமை என்றால் செஞ்சுதான் தீரும், அப்போ செய்யணும் அவர். அதே உபரியானதாக இருந்தது சுன்னத்தாக இருந்ததுன்னா சரி இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாட்டி நம்ம விடக்கூடாது. அதே வெறுக்கத்தக்க விஷயங்கள் இருந்தால் இது வெறுக்கத்தக்கது, அல்லாஹ்வுக்கு வெறுக்கத்தக்கது, விருப்பம் இல்லாத விஷயம் நம்ம செய்யக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விரும்பவில்லை நம்ம செய்யக்கூடாது என்று நாம எடுத்துக்கொள்ளணும். செஞ்சிட்டோம் சரி அல்லாஹ் மன்னிப்பான், அடுத்த வாட்டி நான் செய்யக்கூடாது. இதற்காக தான் வரும். ஹராமான விஷயம், ஒரு விஷயத்தை செய்து விட்டோம், மாறு செய்து விட்டோம், இது ஹராமா ஹராமா அல்லாஹ் தஆலா பாவம் மன்னிப்பு தேடிதான் தீரும். சில சின்ன விஷயம், சில தவறு செய்து விட்டோம், நம்முடைய சின்ன சின்ன நன்மையான அமல்கள் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். இப்படிதான் இருக்க வேண்டுமே தவிர நாம அமல் செய்வதற்கு முன்னாலே கேள்வி என்ன, இந்த விஷயம் வரக்கூடாது, முயற்சி செய்யணும். மறுமை நாளில் எந்த அமலை கொண்டு அல்லாஹ் பொருந்திக்கூடான் என்று நமக்கு தெரியாது, எந்த அமலை கொண்டு நமக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான் என்று தெரியாது. அங்கு மறுமையில் மனிதன் இந்த உலகத்தில் அவன் செய்த விஷயங்கள் எல்லாம் எண்ணி இந்த லேசா இந்த மௌனமாக இருந்தான் பாத்தீங்களா, அல்லாஹ்வை திக்ர் செய்யாத அந்த நொடிகள், அந்த நேரங்கள் அவன் கழித்தான் அல்லவா, அதை நினைவு கொண்டு ரொம்ப கவலை கொள்வோம். ஆஹா இந்த நேரத்தில் நான் சொர்க்கத்துக்கு போன பிறகும் இந்த விஷயத்தை யோசிப்பான் மனிதன், இந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கவில்லையே, அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லையே என்று இவ்வளவு நேரத்தை எப்படி வீணடிச்சிட்டேனே என்று யோசிப்பான். அப்போ இந்த விஷயத்தை இரண்டாவது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்ட விஷயத்தை நாம் நிறைவேற்றுவோம். மூன்றாவது வஜ்தினாபு மா நஹா அன்ஹு வ ஸஜர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்தார்களோ, எதை பற்றி நமக்கு எச்சரித்தார்களோ அதிலிருந்து நாம் முற்றிலுமாக விலகி இருக்கணும். எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்தார்களோ, வார்னிங் கொடுத்தார்களோ, அந்த வார்னிங் செய்யக்கூடிய விஷயத்தை முற்றிலுமாக தடுத்துக் கொள்ள வேண்டும். அது சிறிய விஷயமாக இருக்கட்டும், பெரிய விஷயமாக நம்முடைய நிலையை நேரத்தில் நினைத்துக் கொள்கின்றேன். ஒரு விஷயம் இது தடுக்கப்பட்டது என்று வந்தா ஃபர்ஸ்ட் நான் ஹராமா உஸ்தாது கேட்கிறேன். நாம் நினைவு கொள்ள வேண்டும், சிறிய பாவம் மனிதனை பெரும் பாவத்திற்கு இழுத்து சென்று கொள்ளும். சிறியதா சின்னதானே என்று விட்டோம் என்றால் ஷைத்தான் சும்மா விட மாட்டான். நான் இதற்கு முன்னால் ஜும்மாவிலும் குறிப்பாக இதே பள்ளியில் நம்முடைய பள்ளியில நான் தெரியப்படுத்திருக்கேன், எப்படி ஷைத்தான் எல்லாம் அவன் மனிதர்களுக்கு சூழ்ச்சி ஏற்படுத்துகின்ற அழகான புத்தகத்துடைய சில விஷயங்களை அமைத்து பதிவு செய்திருந்தேன். ஷைத்தான் என்ன செய்வான், மனிதனை சிறிய பாவத்திலிருந்து பெரும் பாவம் செய்து அவனை குஃப்ர் வரை செய்து அவன் இஸ்லாத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேற்றுவதற்காக முயற்சி செய்வான். ஏன்னா அவனுடைய முயற்சி என்ன, இவங்க எல்லா அந்த மனிதர்களுடைய அனைவர்களுக்கும் நரகத்தினால் நிரந்தரமாக கொண்டு போகணும் என்ற தீராக அவனுடைய அந்த வெறி எப்படி இருந்து கொண்டுதான். ஏன்னா அவன் இந்த மனிதனை கொண்டுதான் இவருக்கு சஜ்தா செய்யுங்க என்று சொன்ன காரியம் அவன் மாறு செய்தான் என்பதற்காக அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டான், அவன் அங்கிருந்து விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானாக ஆகிவிட்டான். இப்போ இவர்கள் மூலமாக எனக்கு ஏற்பட்டது, இவங்க எல்லாத்தையும் வழிகெடுப்பன் என்று சபதமிட்டு சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கான் அல்லாஹ். அப்போ ஒரு பாவத்தை அவன் செய்ய வைக்கின்றான் என்றால் சின்ன விஷயம் தானே என்று இருக்கும் பொழுது கடைசியில் என்ன ஆகுது, பெரிய பாவத்திற்காக முஃமின் ஒரு பாவத்தை, சிறிய பாவத்தை அவன் பெரிய ஒரு மலை தன் மீது விழுவது போலவே யோசிப்பான். அதே முனாஃபிக்
பெரும் பாவம் செய்து விட்ட பிறகும் தன்னுடைய தோலிலோ தன்னுடைய உடலிலோ ஈ வந்து உட்கார்ந்தா அதை அகற்றுவதற்காக எப்படி செய்யணும் அதுதான் உணர்வு. உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்தில் பாவத்துடைய அச்சம் இருக்கின்றது என்றால் அதனுடைய பயம் நமக்கு இருக்குன்னா ஈமானுடைய நிலை இருக்கின்றது என்றால். இல்லை, அந்த அச்சம் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிஃபாக், அந்த நிஃபாக்குடைய நிலை, நயவஞ்சகத்தனம், ஹிப்போக்ரிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, அந்த சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. இதை நாம நினைவு கொள்ள வேண்டும். மூன்றாவது, கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்வை வணங்கினார்களோ அப்படிதான் வணங்கணும். எந்த ஷரியத்தை கொண்டு வந்தார்களோ, எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும், இந்த காரியங்களை இப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்தார்களோ அதை அப்படியே நாம் செய்யணும். இது நான்காவது. ஒன்று, சொன்ன அனைத்துமே நம்பிக்கை கொள்ளணும். இரண்டாவது, இரண்டாவது சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்ட விஷயத்தை நாம செய்து முடிக்க வேண்டும். மூன்றாவது, தடுத்ததை முற்றிலுமாக நாம தடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தை எச்சரிக்கை செய்தார்களோ, வார்த்தை கொடுத்தார்களோ. நான்காவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்வை வணங்கினார்களோ, எந்த மார்க்கத்தை கொண்டு எந்த வழிமுறை கொண்டு வணங்கினார்களோ அப்படிதான் நாம் அல்லாஹ்வை வணங்க முடியும், வணங்க வேண்டும். அவர்களை நமக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக, ஐடியாவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இங்கு சொல்லக்கூடிய விஷயமாக இந்த 4 அம்சங்கள் என்னுடைய கலிமாவிலும் உங்களுடைய கலிமாவிலும் நம்முடைய கலிமாவிலும் இருக்கும் என்றால் அல்லாஹ் கண்டு செல்லும். இல்லை என்றால் நாம் இதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை முழங்கினோம் என்றால் இதற்கு நமக்கு பிரதிபலனாக இந்த விஷயங்கள் நிறைவேற்றினால்தான் இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். ஜெய். சரி, இதுவரை நாம பார்ப்போம். அதற்கு பிறகு நமக்கு மீதமுள்ள தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜுடைய விஷயங்கள் நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கேள்வி ஏதாவது இருந்தா. பெண்களுடைய தரப்புல போனதாய் போறதை எழுதி இன்ஷா அல்லாஹ் அனுப்புங்க. அவங்களுக்கு முஸ்லிமே இல்லை. ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலே முஸ்லிமே கிடையாது. காதியானிகளுடைய நிலை என்ன? இதுதான். ஷகீல் பின் ஹனீஃபுடைய நிலை என்ன? இதுதான். சமீபத்தில் ஷகீல் பின் ஹனீஃப் என்ற அவுரங்காபாத்திலிருந்து வெளியே வந்த தன்னை மெஹதி என்று பிரகடனப்படுத்தக்கூடியவன் இருக்கார். எங்க வரைக்கும் வந்திருக்கான் இந்த அவுரங்காபாத்கார? சென்னை வரைக்கும் வந்து, எல்லா இடத்துலயும் இருக்கு, சென்னை வரைக்கும். இவருடைய ஆங்காங்கே சென்று மக்களுக்கு இது மாதிரி ஷகீல் பின் ஹனீஃப் தான் மெஹதி வந்துட்டாரு, அவர் தான் பையத் செய்யணும் என்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முதல் விஷயம், இமாம் மெஹதி அவருடைய பெயர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் தான் இருக்கும். அவருடைய தந்தையுடைய பெயர் அவருடைய பெயர் தான் இருக்கும். அவர் அரபு குலத்தை சார்ந்தவர். ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வம்சாவளியிலிருந்து வருவாங்க சொல்லுவாங்க. இவர் எங்க? அவுரங்காபாத். அரபி கூட தெரியாது. இவர் பேர் என்ன? ஷகீல் பின் ஹனீஃப். அல்லாஹ் அக்பர். இப்படி சிலர் எப்படியெல்லாம் இவங்களை பின்பற்றாங்க. அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல முஸ்லிமா கத்தாம் இருந்தாங்க. அவர்களை பின்பற்றக்கூடிய பெரிய ஒரு கூட்டமே இருந்தது, பனு ஹனீஃபுடைய கூட்டம், பெரிய கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் பொழுது என்ன செஞ்சா, நான் உங்கள் மீது ஈமான் கொள்றேன், நான் நிபந்தனை என்ன, உங்களுடைய மௌத்துக்கு பிறகு நான் தான் நபித்துவத்தை எடுப்பேன், நீ இந்த வாரிசாக ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை எடுத்து இந்த அளவு கூட உனக்கு கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல தெரியப்படுத்தினாங்க, காலங்கள் வரும், அப்போ லா இலாஹ இல்லல்லாஹை ஏற்றுக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவிட்டால் அவர் முஸ்லிமே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹுடைய உண்மையான விஷயம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரத் ஆல இம்ரான்ல சொல்லும் பொழுது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபியூனி, நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், மக்கள் அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்போ இதுவே போடிச்சு, வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹு,
உங்களுடைய நபி என்ன கொடுக்கின்றார் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை கொண்டு உங்களை தடுத்தார்கள் அதை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று வசனத்தை நிராகரித்தாச்சு. முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரசூலானவர்கள் என்று நிராகரிக்கக்கூடிய விஷயம் ஆயிடுச்சு. காத்தமுன் நபியின் என்று அல்லாஹ் தஆலா முத்திரை, கடைசியான நபியும் கடைசியா முத்திரை, நபித்துவத்தின் முத்திரையாகவும் அல்லாஹ் தஆலா இவர்களை அனுப்பி நபித்துவத்தை முழுமை செய்து விட்டான வசனம் இருக்கு. அதை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க காதியானிகள். இன்னும் என்ன, இந்த நபித்துவம், இந்த ப்ராஃபஸி இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் பிரிட்டன்ல, இப்போ இங்கிலாந்து பிரிட்டன்ல அவங்களுடைய காதியானியுடைய நபியோ அல்லது மஹதியோ இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க. நீங்க கூட பக்கத்திலேயே நமக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு தனியா அஹ்மதிய மாஸ்கோ அல்லது அஹ்மதிய பிரேயர் ஹால்னு சொல்லிட்டு தனியாகவே இந்த பிரிட்ஜான நீங்க பாத்தீங்க. அது மட்டுமல்ல, பெரிய பெரிய இடத்துடைய அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சில இடத்துல அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, அல்லாஹ் பாதுகாக்க தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிரபல்யமான சில யூனிவர்சிட்டியில இவங்களுடைய தாக்கம் மௌத்துக்கு பிறகுதான் தெரிய வந்தது இவங்க ஆதியானி. கடைசியில அடக்கம் செய்ய விடல, இவங்க எரிச்சாங்க. ஏன் எரிக்கக்கூடிய விஷயம் இவங்களுக்கு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க. ஆக ரெண்டுமே இருந்தா எப்படி, ஏன் இந்த விஷயங்கள், அதுதான் நான் இந்த இடைவெளிக்கு பிறகு தெரியப்படுத்தா இருந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டுமே தனித்தனியானது, ஆனா ஒரு அடிப்படையில கொண்டு வரப்பட்டது. ஒரு பில்லர், லா இலாஹ கலிமா ஷஹாதா என்பது ஒரு பில்லர், ஒரு அடிப்படை. தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத், இஸ்லாத்தின் 5 தூண்கள். ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டையும் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்தார்கள்? அல்லாஹ் தஆலா அமைத்தான். ஏனென்றால் இது ரெண்டுமே சேர்ந்த விஷயம். இதுல ஒன்று விடுபட்டாலும் இன்னொன்று அது நிராகரிக்கப்படும். அதனால்தான் ஒவ்வொரு அமல் செய்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் 2 நிபந்தனை நாம் பார்த்தோம். ஒன்று இஹ்லாஸ், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி பிரகாரம். அது அங்கிருந்து தான் எடுக்கப்படுகிறது. இஹ்லாஸ் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், இத்திபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது என்பது முஹம்மது ரசூலுல்லாஹ். இது இல்லாமல் அமலே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஜெய் பெண்களுடைய தரப்புல இது முதல் விஷயம். அதனால் நான் தெரியப்படுத்தினேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றுவது நமக்கு கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றுவது கடமை. எப்படி கடமை? இந்த வசனத்தை, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அதே போல இன்னொரு வசனத்துல வமா ஆதாகும் ரசூல் ஃபகுது, உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, அவர்கள் எதை கொண்டு தடுத்தார்களோ தடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்கள்லாம் என்ன தெரியப்படுத்துகின்றது? அவர்களை பின்பற்றுவது கடமை என்று. இப்போ அந்த கடமை ஃபரதா சுன்னத்தா என்ற விஷயங்கள் எப்பொழுது நாம் எடுத்துப்போம்? ஒரு விஷயத்தை விட்டோம், ஒரு கடமையை நாம விட்டோம், அல்லது ஒரு கட்டளையை நாம் விட்டோம் என்றால் அதை பார்ப்போம். அது ஃபரத் என்றால் நான் செஞ்சுதான் தீரும், அது டியூட்டி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தொழுகுமாறு கட்டளையிட்டார், அல்லாஹ் தஆலா தொழுகுமாறு கட்டளையிட்டார். இப்போ ஒரு தொழுகையை விட்டார், மக்ரிபுடைய தொழுகை. இப்போ என்ன செஞ்சார்? அந்த கட்டளையை மீறிட்டார், விட்டார். இப்போ என்ன செய்வார் அவரு? தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை கடமை, பரதான. அவர் மன்னிப்பு கேட்டா முடிஞ்சிருமா? என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றணும். இதற்காக தான் நம்ம அறிந்து கொள்ளுங்க, அது பரவா. அதே ஒரு சுன்னத்து முன் சுன்னத்து தொழுகிறாங்க அல்லது பின் சுன்னத்து தொழுவுல ஒருவர் வலியுறுத்தப்பட்ட சொன்னா பின் சுன்னத்து தொழுவுல குற்றவாளியா இல்ல. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வேளை தொழுகை தவிர எல்லா தொழுகையும் என்ன செஞ்சிருக்காங்க? அது உபரியான தொழுகையாக ஆக்கியிருக்கிறாங்க. உபரியான தொழுகையுடைய வரைவிலக்கணம் என்ன? செய்தோம் என்றால் நன்மை, செய்யவில்லை என்றால் குற்றம் கிடையாது. அப்போ அவர் ஒருவர் விட்டார் என்றால் அவர் குற்றவாளியா இல்ல. அடுத்த வாட்டி அவர் என்ன செஞ்சுக்கலாம்? பேணிதலா செய்து கொள்ளலாம். ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம் செய்தார், அந்த தடை செய்யப்பட்ட ஹராமாக இருந்தது என்றால் அவர் என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். தௌபா, அது அல்லாஹ்வுடைய உரிமையுடைய விஷயங்கள்ல வர மீறினார் என்றால் தௌபா செய்வார். மனிதருடைய விஷயத்துல ஏதாவது அவர் ஏமாத்துறாரு,
அவர் புறம் பேசினார், அவதூறு சுமத்தினார், இப்படி என்ற விஷயங்களை செய்தார் என்றால் அதுவும் பெரும் பாவம். என்ன செய்யணும்? மனிதனுடைய விஷயத்தின அவர் போயிடம் பாவம் அவரிடம் மன்னிச்சிருங்க என்று கேட்கணும். அவருடைய ஏதாவது உடைமையை அவர் பறித்துக் கொண்டார் என்றால் அது கொடுக்கணும், அவரிடம் மன்னிப்பு. இது அதற்குரிய பரிகாரமாக இல்ல. ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெங்காயத்தை சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று சொன்னாங்க. இப்போ ஒருவர் சாப்பிட்டு வந்துட்டார், அது வெறுக்கத்தக்க விஷயம், நல்லது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினாங்க. சரி, அடுத்த வாட்டி நான் என்ன செய்யணும்? அதை பேணிக்கொள்ளணும். அது என்ன ஹராம் செய்து விட்டார் என்ற விஷயம் கிடையாது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. தொழுகையில் இதை மாதிரி பூண்டு மற்றும் பச்சை பூண்டு மற்றும் வெங்காயம் சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு நீங்க வராது. ஏனென்றால் எந்த வாடை, இந்த துர்நாற்றம் மனிதர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகின்றதோ அதே துர்நாற்ற வாடை வானவர்கள் ஆஜராகக்கூடிய வானவர்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் தடை செய்யப்பட்ட விஷயம், இடது கரைத்துல சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்க. ஒருத்தர் சாப்பிட்டாரு, குடிச்சிட்டாரு. அவர் என்ன செய்வார்? உடனே என்ன செய்வார்? அல்லாஹ் தஆலா இது பார்ப்பார், என்னது இது பெரும் பாவமா? பெரும் பாவத்திலே சொல்லப்படல. அவர் என்ன செய்யணும்? சரி, அடுத்த வாட்டி நாம பேணுதலாக ஆக்கிக்கணும். இப்படிதான் நாம என்ன செய்வோம்? சுன்னத்து, ஃபரது, தடை செய்யப்பட்ட முபா என்ற விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்று புரியுது என்று நினைக்கிறேன். இதுதான் நம்ம சட்டத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமே தவிர, பொதுவாக பார்க்கும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை செய்யுங்க, செய்யணும். அதுல நமக்கு உலகத்துடைய நன்மையும் இருக்கு, நமக்கு மறுமையுடைய நன்மையும் இருக்கு. நம்ம பொதுவாக நம்ம என்ன செய்யறோம்? உலகத்துல ஏதாவது நமக்கு லாபம் கிடைக்குதா என்று பார்க்கணும். உலகத்துடைய லாபம் இருக்கு. ஒவ்வொரு விஷயம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நினைத்துக்கூடிய அல்லாஹ் அடியார்களே, நாம் வணங்கக்கூடிய வழக்க வழிபாடு, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, நம்முடைய ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கையுடைய ஸ்டைல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் செய்தோம் என்றால் அது உலகத்திலும் நமக்கு நன்மை இருக்கு, அதனுடைய பெனிஃபிட் உலகத்திலும் இருக்கு, மறுமையிலும் நமக்கு அதற்குரிய நன்மை இருக்கு. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை தடுத்து இருக்கிறாங்கன்னா அதனுடைய பாதிப்பு, அதனுடைய கான்சிக்வன்சஸ் இந்த உலகத்திலும் இருக்கு, மறுமையிலும் இருக்கு. நம்ம ஏதோ யோசிக்கிறோம், சரி தடுக்கப்பட்டது செஞ்சுட்டாங்க. அது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் மாற்றும். ஏன் ஹலாலான ரிஸ்கை சாப்பிடுங்க என்று சொல்லப்பட்டது? ஹராமை நீங்கள் சாப்பிடாதீர்கள், உட்கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டது. ஹலாலான ரிஸ்கை சாப்பிடும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனை வரும். அந்த உடல் ஹலாலான உணவை கொண்டு வளரும் பொழுது, அது பராமரிக்கூடிய விஷயத்தில் வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலை ஏற்படும். அதே ஹராமான விஷயத்தை சாப்பிடும் பொழுது மனிதன் அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்யும் பொழுது மாறு செய்யக்கூடிய விஷயத்தை தான் அவனை தூண்டும். நம்முடைய உடலுடைய சைக்காலஜி, நம்முடைய அல்லாஹ் தஆலா எப்படி சிஸ்டத்தை வச்சிருக்கு. இந்த விஷயங்கள் உனக்கு செட் இல்லை, உனக்கு சூட் ஆகாது மனிதன், இதெல்லாம் நீ தவிர்த்துக்கொள் என்று சொல்லியிருக்க. ஆனா அதுக்கு மீறியும் செய்யறான், அதனால பாதிப்பு ஏற்படுது உலகத்துல. மறுமையில் அவனுக்கு நான் சொன்ன தடை செய்த விஷயத்தை நீ மாற செய்தாய் என்று அல்லாஹ் தஆலா அவனை தண்டிக்கக்கூடிய இருக்கின்றன. இப்போ எல்லா விஷயத்திலும் கணித்துக்குரிய நாம கழிவுறையில இடது காலை நாம எடுத்து வைப்பதிலிருந்து வெளியே வலது கால் எடுத்து வைக்கும் வரை நமக்கு இம்மை மற்றும் மறுமையுடைய நன்மை இருந்திருந்தார். ஆமாங்க, சில விஷயங்கள் நமக்கு தெரியுது, சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. சில விஷயங்கள் அதனுடைய தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கும், அதனுடைய ஹிக்மத், அதனுடைய விஸ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கும் மார்க்கத்துல. சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காது. ஏன்? நீ செய்யக்கூடிய அமல் இந்த உலகத்துடைய ஒரு நன்மை பெறுவதற்காக நீ செய்யாத. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை என்று செய், உனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்துடைய நன்மையும் கிடைச்சிடும், மறுமையில் உனக்கு அதற்கு கூலியும் கிடைக்கும். இபாதத் என்ற அடையாளம். அதே இதுல எது எனக்கு ப்ராஃபிட், இது எனக்கு எது நன்மை தரும், இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாம யோசிச்சு செய்யும் பொழுது அது மட்டும்தான் நம்ம பெறுவோம். நமக்கு அது இபாதத்தாக ஆகாது, அது ஒரு சாதாரண ஒரு ஹேபிட்டாக. அந்த விஷயத்தை நம்ம நினைவு கொள்ள வேண்டும். அப்போ இங்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நிபந்தனையில் நாம் முடித்தோம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு காதி இயாத் என்று சொல்லக்கூடிய பிரபலமான ஒரு நீதிபதியாக இருந்தார். அவரிடம் கேட்கப்பட்டது இந்த வசனத்துடைய ஷரஹ், சூரத்துல் முல்க்ல வரக்கூடிய வசனம்.
அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமல். அவனே மௌத்தையும் ஹயாத்தையும் மரணத்தையும் வாழ்வையும் படைத்ததே இதற்காக உங்களில் யார் சிறந்த அமல் செய்வார்கள் என்று. அப்ப கேட்கிறாங்க, இந்த சிறந்த அமல் என்றால் என்ன என்று அவரிடம் கேட்கப்படும் பொழுது ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அஹ்லஸஹு வ அஸ்வபஹு, ஹாலிஸாக தூய்மையானதாகவும் தெளிவா சரியானதாகவும் இருப்பது. அப்ப கேட்கிறாங்க, மா அஹ்லஸஹு மா அஸ்வபஹு, என்ன அது தூய்மையாக இருக்கணும், என்ன சரியாக இருக்கணும் என்று சொல்லுங்களேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னல் அமல இதா கான ஹாலிஸன் லம் யகுன் ஸவாபா. அவர்கள் தெரியப்படுத்தும் பொழுது ஒரு மனிதனுடைய ஒரு செயல் ஹாலிஸாக அல்லாஹ்வுக்காகவே செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், ஆனால் லம் யகுன் ஸவாபன், ஆனால் சொல்லக்கூடிய வழிமுறையில் செய்யவில்லை என்றால் லம் யுக்பல், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல ஒரு மனிதன் அவன் ஒரு சொல்லப்பட்ட முறையே செய்கின்றான், ஆனால் அது அல்லாஹ்வுக்காகவே இஹ்லாஸ் முறையில செய்யவில்லை என்றால் லம் யுக்பல், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லிவிட்டு கூறினார்கள், அல் ஹாலிசு மா கான லில்லாஹ் வஸ்ஸவாபு மா கான அலா சுன்னதி. ஹாலிஸ் இஹ்லாஸ், அந்த ஹாலிஸ் தூய்மையானது என்ன, எது அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யக்கூடியது. ஸவாப் சரியானது என்றால் என்ன, மகான அல சுன்னா, சுன்னாவின் அடிப்படையில் எது இருக்கின்றதோ அதுதான் என்று அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். ஆக நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற இரண்டு நிபந்தனை, ஒன்று இஹ்லாஸ், இன்னொன்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம். இது ரெண்டு தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதற்கு பிறகு இஸ்லாத்துடைய தூண்களில் இருக்கக்கூடியது தொழுகை. இரண்டாவது விஷயம் தொழுகையாக இருக்கின்றது. தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம அறிந்திருப்போம். இது இஸ்லாத்தின் இரண்டாவது தூணில் ஒன்று, மிகப்பெரிய ஒரு கடமை முஃமினுக்கு. நாம் ஈமானை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக சான்றாக, அது ப்ரூஃபாக இருக்கக்கூடியதுதான், ஆதாரமாக இருக்கக்கூடியதுதான் தொழுகை. லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டனா என்ன ப்ரூஃப் உனக்கு? தொழுகை எப்படி நீ நிறைவேற்றுகின்றாய் என்ற விஷயம்தான் உனக்கு அது ஆதாரமாக இருக்கு. ஒரு கம்பெனியில நான் வேலை செய்கிறேன்னா எனக்கு ஐடி கார்டு இருந்தாதான் நான் ஆஸ் எ ஜாப் செய்யக்கூடியவன். ஒரு காலேஜ்லயோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறேன்னா ஐடி கார்டு இருந்தாதான் அந்த ஸ்டூடெண்ட் என்று கணக்கிடப்படும். அப்போ நம்ம ஒரு முஸ்லிமாக இருக்கின்றோம் என்றால் நமக்கு என்ன ஐடென்டிட்டி, நமக்கு என்ன அடையாளம்? தொழுகை. அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் கடமையை நிறைவேற்றி நீ லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டையா, ப்ரூவ் செய். முதல் கடமை உன் மீது நான் வைத்திருப்பது தொழுகையை நீ நிறைவேற்றுவாயாக, அதை நீ நிறைவேற்று. நான் அந்த அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இவன் முதல் விஷயத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்காக உண்மைப்படுத்தினான், என்னுடைய முதல் கட்டளை நிறைவேற்றினான். அப்போ இந்த தொழுகை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கின்றார். ஐவேளை தொழுகை, டெய்லி ஐவேளை தொழுகை பருவ வயது அடைந்த ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் என்ன கடமையாக இருக்கு. சிறு குழந்தைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார்கள், 7 வயசுல இருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. 7, 8, 9, 10 என்ற இந்த 4 வருடங்கள் வந்த வரைக்கும் அவர்கள் சொல்லிட்டே இருங்க. இதுதான் நம்முடைய பெற்றோருடைய வேலை. 10 வயசு அடைந்த பிறகு அவர்கள் அதற்கு மீறி இவ்வளவு வருடங்கள் சொல்லிய பிறகு அவர்கள் செய்யாவிட்டால், அதை பேணாவிட்டால் நீங்கள் அவர்களை தண்டிக்கவும் செய்யலாம், அவர்களை அடிக்கவும் செய்யலாம். ஆனா நம்முடைய விஷயம் என்ன இருக்கு, 7 வயசுல சொல்றோம், அதுக்கு பிறகு என்ன செய்யணும், சைலண்டா இருக்கணும். 10 வயசு ஆகட்டும் உனக்கு 10 வயசு பிச்சு போடுறேன், இப்படிதான் இருக்கு நம்முடைய நிலை. பெற்றோர் என்ற ஸ்தானத்தில் இந்த 3 வருடத்தை நாம சொல்லிட்டே இருக்கிறோம். அதுக்கு பிறகு நமக்கு உரிமை. எதுவுமே சொல்லாம எனக்கு நினைப்பு வர மட்டும் சொல்லிடுவேன், அல்ல நான் தொழுதுட்டேன்னா சொல்லுவேன், நான் தொழுவேன்னா சைலண்டா இருக்கணும். சில பெற்றோர்கள் இருக்கிறார், தாய்மார்கள் சிலர், குறிப்பாக தந்தை வீட்டுல இருக்கும் போட்டு அவங்க வீட்டுல போய் பள்ளிவாசல போய் தொழுவு போக மட்டும் இங்க கேட்பாங்க, நான் தொழுதியா? இவரே உட்காந்துட்டாரு டிவி பக்கத்துல இருந்தா சைலண்டா இருக்கு. ஏன் பையன் மீறி கேட்டானா, அத்தா நீங்க போலியே, அது ஒரு பிரச்சனை ஆயிடுமே. இது மாதிரி ஒரு நிலை இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் தொழுகை தொழுவதற்காக ஏவுங்கள், அதில் நிலையாக இருங்க.
தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருங்க என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகிறார். அப்போ தொழுகை என்பது நம் மீது கடமை, as a டியூட்டி. ஸ்கூலுக்கு போறோம் டியூட்டி என்று போறோம், ஆபீஸுக்கு போற டியூட்டி இல்லைன்னா பிரச்சனை. அதை விட முக்கியமானது தொழுகை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில அறிஞர்கள் அவருடைய உரையில் தெரியப்படுத்தும் பொழுது, காலையில் மனிதன் எழுந்திருக்கும் பொழுது அல்லது நைட்டுல தூங்கும் பொழுது டியூட்டிக்கு போனோம் என்று தூங்குகிறான்றா, அவருடைய நிலை அல்லாஹ் பாதுகாக்க நயவஞ்சகத்தான். அதே போல காலை எழுந்திருக்கும் பொழுது டியூட்டிக்கு போனவன் எழுந்து போறான்றால் அவன் ஃபஜருக்காக எழுந்துக்கவில்லை, அவனுடைய வேலைக்காக தான் எழுந்து கொண்டான். அல்லாஹ் பாதுகாக்க. காலை நாம் இரவு தூங்கும் பொழுதே ஃபஜருக்கு நான் எழுந்துக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் நாம் தூங்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம தூங்க வைக்கும் பொழுது என்ன செய்யணும்? அவங்களுடைய பருவ 10 வயது வந்த பிறகு அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், காலையில ஃபஜருக்கு சீக்கிரமா எழுந்துக்கிறோமா, அதற்கு பிறகு ஸ்கூல் போகக்கூடிய விஷயம் இருக்கு, ஃபஜருக்கு மிஸ் பண்ணிடா என்று நம்ம தெரியப்படும். நம்முடைய நிலைன்னா, சீக்கிரம் படு, ஸ்கூல் இருக்கு நாளைக்கு, சீக்கிரம் படு, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. அல்லது சண்டே இன்னைக்கு இருக்கும் பொழுது நைட்டு தூங்கும் பொழுது நாளைக்கு சீக்கிரம் படுத்தணும், ஏன்னா நாளைக்கு டியூட்டி இருக்கு. இப்படி என்ற நிலை இருக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி நம்முடைய முதல் டியூட்டி என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை நாம் மறக்கணும். நம்முடைய காலை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா, உயிரை கொடுத்திருக்கான். பிறகு நேற்று கொடுத்த முழு பாதுகாப்பையும் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல திரும்ப இந்த கொடுத்திருக்கான். என்னுடைய பெற்றோர் என்னுடன் இருக்கின்றார்கள், என்னுடைய குடும்பம் என்னுடன் இருக்கின்றது, எனக்கு என்ற ஒரு கூரை இருக்கின்றது, எனக்கு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான், எனக்கு சுப்ஹானல்லாஹ் நேற்று கொடுக்கப்பட்ட விஷயம் எனக்கு இன்னும் இருக்கின்றது என்ற விஷயத்துல காலையில் எழுந்த உடனே ஏன் நாம் முதல் கடமை நிறைவேற்றுவது கிடையாது? யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்து ஒரு நாள் அல்லாஹ் தஆலா நிப்பாட்டி விட்டான், நம்மை சடலமாக ஆக்கி விட்டாங்க, என்ன ஆகும்? ஏன்னா நம்ம தூக்கும் பொழுது மரணம் அடைகிறோம். அல்லாஹ் தவஃபல் அன்ஃபுஸ் ஹீன மௌத்திஹா. அவர் அல்லாஹ் தஆலா நாம் தூக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு மௌத்தை கொடுக்கிறார். திரும்ப அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகின்றனோ உயிரை அல்லாஹ் தஆலா திரும்ப அவனுக்கு காலையில் அவரை முழிக்க செய்கின்றார். இல்லைன்னா அவருடைய நேரம் முடிஞ்சிருச்சு. இப்படி இருக்கும் பொழுது காலையில எழுந்தவருடைய டியூட்டி நமக்கு ஞாபகம் இருக்கு, மனிதனுடைய டியூட்டி. அல்லாஹுடைய டியூட்டியை ஞாபகம் வருவது கிடையாது. இதை நாம நினைவு கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவானோ, மனிதனுடைய கடமைகள் அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அவனுடைய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஃபஜ்ருடைய தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல, மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ் அல்லது மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹுடைய தொழுகையை தொழுவிட்டார்களோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில், அல்லாஹ்வுடைய கஸ்டடியில வந்தார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைச்சிருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? நம்முடைய எல்லா வேலையும் அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்துக் கொள்றான். எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நான் உனக்கு இருக்கிறேன் என்ற அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கிறார். கடமையான தொழுகையை நாம் நிறைவேற்றுவது இது நம் மீது கடமை. உயிர் எது வரைக்கும் இருக்குமோ, சுயநலவு எது வரைக்கும் இருக்குமோ அதுவரை நாம் செய்வது நம் மீது கடமை. என்னால் நின்று தொழுக முடியல, உட்கார்ந்து தொழுக முடியல, படுத்து தொழுக முடியவில்லை என்றால் செய்கை மூலமாக நம்மால் இருக்கக்கூடிய அளவுக்கு சுயநலம் கான்சியஸ்னஸ் இருக்கும் அளவுக்கு நம்ம தொழுவோம். அன்கான்சியஸ் ஆயிட்டோம், மயக்கம் அடைந்தோம், சோமால போயிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அங்கு நமக்கு தொழுகை கிடையாது. எது வரைக்கும் என்னுடைய விஷயங்கள் எனக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்திருக்கான், சுயநலவை கொடுத்திருக்கிறானோ நான் தொழுவது என் மீது கடமை. அது உணரணும். இது நாம் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரூஃப், எவிடன்ஸ். எதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதை அந்த 7 நிபந்தனை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல முதல் பிராக்டிகலாக நான் செய்வது தொழுகை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி திருமறையில நிறைய விஷயங்களை கடமையாக குறிப்பிட்டிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யும் பொழுது மிக கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் மற்றும் அபூதாவூதுல, முஸ்னத் அஹ்மத் மற்றும் பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸில், சரியான ஹதீஸில், மன் ஹாஃபத அலைஹா கான லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாதன் யௌமல் கியாமா. யார் இந்த தொழுகையை கடைபிடிக்கின்றார்களோ, பேணுதலாக தொழுகின்றார்களோ, பாதுகாக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தொழுகை மறுமையில் அவர்களுக்கு ஒரு ஒளியாக இருக்கும். இது ஒரு சான்றாக, ஒரு விட்னஸாக இருக்கும்.
இது மறுமை நாளுக்கு வெற்றியாகவும் இருக்கும். யார் தொழுகையை பேணினார்களோ, இங்க தொழுதவர்களுக்கு சொல்லல, மன் ஹாஃபதா ஹிஃப்து, யார் பாதுகாத்தார்கள், எப்படி முறையாக அதனுடைய நேரத்துடன் எப்படி தொழுக வேண்டும், எந்த நேரத்தில் தொழுக வேண்டும் என்று சொல்லப்படும். அதை அப்படி தொழக்கூடியவர்கள் தான் என்ன, தொழுகையை பேணக்கூடியவர்கள், தொழுகை பாதுகாக்கக்கூடியவர்கள். அதே ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா, யார் இந்த தொழுகையை பேணவில்லையோ, இஷ்டம் இருந்தா தொழுதாரு, கஷ்டம் இருந்தா விட்டார், ஃப்ரீயா இருந்தா தொழுதான், பிஸியா இருந்தா விட்டான். கேட்டா என்ன செய்யலாம், இந்த பிஸிங்க, ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு, ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு, வேலை நிறைய கொடுத்துட்டாங்க, முடியலங்க. அல்லாஹ் இங்கு மல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா, யார் இதை பேணவில்லையோ, லம் யகுல் லஹு நூருன், அவனுக்கு ஒளி என்பது அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையில முனாஃபிகீன்கள் பாலத்தை கடக்கும் பொழுது முஃமினிடம் கேட்பாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஒளி கொடுங்க, நாங்க கூட வரவங்க கூட என்று. உங்களுக்கு ஒளியே கிடையாது, உங்களுடைய ஒளியை போய் தேடுங்க என்று அனுப்பிடுவாங்க. பிறகு வலா புர்ஹான், அவருக்கு விட்னஸ் என்பது கிடையாது. என்ன விட்னஸ்? முஃமின் என்பதற்கு விட்னஸே கிடையாது, முஸ்லிம் என்பதற்கு ஆதரவு கிடையாது. புர்ஹான் அதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்காது. வலா நஜாத்துன், அவருக்கு வெற்றியும் இருக்காது. பிறகு இது மட்டும் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு கூறினார்கள், وكان يوم القيامة مع قارون وفرعون وهامان وأبي بن خلف. இன்னொரு ஹதீஸ்ல وحشر مع فرعون وهارون وقامان وأبي بن خلف, மறுமை நாளில் யாருடன் இருப்பான் அல்லது யாருடன் எழுப்பப்படுவான், இப்படிப்பட்ட புண்ணியவாதிகள் தானே, ஃபிரௌன், ஆமான், காரூன், எல்லாத்தையும் டாப் லிஸ்ட். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அநியாயக்காரர்கள், அட்டுழியங்களில் மிஞ்சியவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடன் தான் எழுப்பப்படும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் அக்பர். யாருடைய எழுப்பப்படக்கூடிய நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். யார் தொழுகை பேணாதவர்கள். ஒருத்தன் தொழுகை இல்லைன்னா அவங்களுக்கு என்ன, தொழுகை இல்லைன்னா முஸ்லிமே கிடையாது. இஸ்லாமிய ஆட்சியில் இருந்ததுன்னா தொழாதவன் அவன் மௌத்தானா அவனை மையவாடியில, முஸ்லிமுடைய மையவாடியில அடக்கம் செய்ய மாட்டான். அவருக்கு ஜனாசா தொழுகை இல்ல, குளிப்பாட்டுவது கிடையாது, கஃபனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி ஏதாவது ஒரு கால்நடை மரணம் அடைஞ்ச குழி தோண்டி புதைச்சிடணும், அத மாதிரி அவருடைய நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு கடுமையாக சொல்லப்பட்டது. ஏன்னா ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லதி பைனனா வ பைனல் குஃப்ரி அஸ்ஸலா ஃபமன் தரகா ஃபகத் கஃபர், நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமே தொழுகைதான். தொழுகை யார் விட்டாரோ அவர் நிராகரித்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். தொழுகையை நாம எக்காலத்து கொண்டு விடப்படும். குறிப்பாக பெண்கள், அல்லாஹ் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வீட்டுடைய பணிகளை செய்த நிலையில் அவர்களுக்கு நேரான தொழுகை நேரத்துடன் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருவானாக. குறிப்பாக அவர்களுடைய வேலைகளை முடித்து விட்டு தொழுகும் அளவுக்கு 12 நைட்டு 12 கூறிய தாய்மார்கள் சகோதரி, இந்த விஷயத்தை நேரத்துடன் தொழுவதற்காக முயற்சி செய்யுங்கள். நேரத்துடன் தொழுவதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அவனுடைய அவனுடைய கருணை நம்முடைய வீட்டிலும் அதை ஏற்படும். இதை நம்ம பள்ளிவாசல் தொழுவதும் பெண்கள் வீட்டில் தொழுவதும் என்ன ஒரு மாஹோல், வீட்டுடைய மாஹோலே ஒரு சிறந்த மாஹோல். இந்த விஷயத்தை நாம நோட் கொள்ள வேண்டும். இங்கு இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், முஸ்லிம் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸில். அதே போல ஹதீஸ் சூரத்து மரியமுடைய வசனத்திலும் தொழுகை விட்டவர் அல்லது தொழுகையை தாமதப்படுத்தி தொழக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது சூரத்து மரியமுடைய 59வது வசனத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. இதற்கும் فخلف من بعدهم خلف, இதற்கு உங்களுக்கு முன்னால் இருந்த சில மக்கள், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், அவர்களுடைய நிலை என்ன இருந்தால் அவர்கள் தொழுகையை வீணடித்தார்கள், மனோ இச்சையை பின்பற்றினார்கள். இப்படிப்பட்டவர்கள் நரகத்துடைய மிகவும் ஆழமான விஷயத்தில் தூக்கி போடப்படுவார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்துடைய விளக்கோரியில் சொல்லும் பொழுது, இது யார் தொழுகையை வீணடிக்கக்கூடியவர்கள், இதாஅத்து ஸலாத் என்றால் அவர்கள் விளக்கோரியில் சொல்லும் பொழுது, தஃப்சீர்ல சொல்லும் பொழுது சொல்லக்கூடியவர்கள் அல்லதீன யுஅখিরூன ஸலாத்தன் அன் வக்தி, அவு கமா قال ரலியல்லாஹு,
தொழுகையை நேரத்துடன் தொழாதவர்கள் தொழுகையை வீடிருக்கிறார். தொழுகையை நேரத்துடன் அதனுடைய நேரத்துடன் தொழாதவர்கள் தொழுகையை வீணடித்தவர்கள் என்றால் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவருக்கே நரகத்துடைய விஷயங்கள் சொல்லப்பட்டது என்றால் ஒருத்தர் தொழுவதே கிடையாது அவருக்கு எப்படிப்பட்டது. மறுமையில நரகவாசிகள் நரகத்தில் போடப்படும் போது கேட்கப்படும், உங்களுக்கு இந்த நரகத்துல இந்த மிக மோசமான நிலை இந்த இடத்தில் தள்ளியது எது என்று கேட்கப்படும். அவர்கள் முதல் வார்த்தை கூறுவார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நாம் தொழுகையாளிகளாக இல்லாமல் இருந்தோம். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு நாம் உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். வகுன்னா நகூது மஅல் காயிதீன், கேலி செய்யக்கூடியவர்கள், ஏளனம் பேசக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தை பற்றி மிக கேலியாக செய்யக்கூடிய அவர்கள் கூட தான் இருந்தோம். இந்த மறுமை என்ற ஒரு நாளை நாம் நிராகரித்துக் கொள்கிறார்கள். எதுவரை என்றால் கண்கூட பார்த்து, எதுவரை என்றால் இப்பொழுது அந்த நாளை கண்கூடாக நாம் பார்த்து விட்டோம் என்று அங்கு புலம்புவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக தொழுகை என்பது நினைத்துக்கூடிய அடியார்களே நம் மீது நேரத்துடன் தொழக்கூடிய ஒரு கடமையாக்கப்பட்டது. என்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, சூரத்துன் நிஸால வரக்கூடிய வசனம். நிச்சயமாக தொழுகை முஃமின்கள் மீது அதனுடைய நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் தொழுவது எழுதப்பட்ட ஒரு கடமையாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் உணர்வுள்ள தொழுகை சாதாரண கிடையாது. அல்லாஹ் மீது ஆணையாக தொழுகை பேணியவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த சுகமோ நிம்மதியோ வேற யாரும் அடைய முடியும். மனிதன் இந்த 10 நிமிடத்துல என்னத்தை சம்பாதிச்சிடும் யோசிப்பான். கடையில உட்காரோம், வியாபாரம் மற்ற விஷயத்துல இருக்கிறோம், என்ன சம்பாதிச்சு முழு லாபத்தை கொடுத்து அவன் நிம்மதியை சம்பாதிக்க முடியாது. ஆனா அதே அவன் 10 நிமிடம் அல்லாஹ்வுக்கு முன்னா தன்னுடைய பிரச்சனைகள்லாம் சஜிதா செய்யும் பொழுது எல்லாத்தையும் அவன் ஒப்படைத்து திரும்ப எழுதுக்கும் பொழுது எல்லாத்தையும் பாரத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வைத்த நிலையை அவன் எழுதுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிம்மதி வேற யாருக்கும் ஏற்படும். எங்களுடைய ரிஸ்குடைய பொறுப்பு எல்லாம் எடுத்துக்கொண்டது. எங்களுடைய ரிஸ்க் நமக்கு வாழ்வாதாரம் பூமியில இல்லை, நம்முடைய வாழ்வாதாரம் வானத்தில். உங்களுடைய ரிஸ்க் வானத்துல இருக்கு, வானத்துல இருக்கு. உங்களுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டது அதுவும் அப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முயற்சி. மனிதனுடைய தரப்புல முயற்சி இருக்கா, முயற்சி இல்லாமல் பெற முடியாது. ஆனால் ரிஸ்க் அல்லாஹ் என்ன கொடுக்கிறார், அதை நாம எதை கொண்டு தேடுவது? அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிய நிலையில் நாம தேடினோம் என்றால் நமக்கு ஹைராக இருக்கும், நமக்கு நன்மையாக இல்லை என்றால் நினைச்சுக்கூடிய மனிதன் எல்லா இடத்துக்கும் அவன் என்ன வேணும் செய்து விட்டாலும் தொழுகை பேணவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில சுகத்தை அல்லது அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையின் சுகம் அவனுடைய சூழ்நிலை ஏற்படாது. இரண்டாவது அல்லாஹ் சொன்ன கூறினார்கள், பிலாலை பார்த்து பிலாலே தொழுகையுடைய விஷயத்தை நிறைவேற்றி தொழுகையை நிர்ணயித்து இகாமத்து கொடுத்தோ அல்லது அதானை கொடுத்து இந்த தொழுகையை நிலைநாட்டி எனக்கு கண்களுடைய குளிர்ச்சி ஆக்குவாயாக. எங்களுடைய எனக்கு தொழுகையில கண்களின் குளிர்ச்சி வைக்கப்பட்டது. ஆக நம்முடைய தொழுகை நாம் அலட்சியமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஐவர தொழுகை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானா நன்றி செலுத்து. அதற்கு நாம உபரியான தொழுகையை நாம் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்யணும். ஒருவர் தொழாமலே அலட்சியமாக இருக்கிறாரா, முதல் கடமையான தொழுகை தொழக்கூடியவராக ஆகும். காலையில எழுந்திருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய கடமை நிறைவேற்றுவதை யோசிச்சு பாருங்க. ஃபஜ்ர்ல எப்படியாவது சலாமுக்கு பிறகு இமாமுக்கு பிறகு உட்கார்ந்து மிகவும் மௌனமாக அல்லாஹ்வை திக்ர் செய்துவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கிளம்பும் பொழுது ஒரு பாரத்தை பெரிய ஒரு சுமையை நாம அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒப்படைத்து விட்டு நாம வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த சுகத்தை உணரக்கூடிய அதனால்தான் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் ஸாதி ரஹிமஹுல்லாஹ் இதையும் இங்கு ஜும்மாவில் தெரியப்படுத்தியிருப்பேன். தொழுகையின் பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை பற்றி முஃமின்களுடைய அப்துல் ரஹ்மான் ஸாதி ரஹிமஹுல்லாஹ் ஷேக் உஸைமி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆசிரியர். அப்துல் ரஹ்மான் ஸாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு முஃமின் மற்றும் முனாஃபிக்குடைய நிலை
பள்ளிவாசலுடைய தொடர்பு எப்படி இருக்கின்றது தெரியப்படுத்துகின்றார்கள். ஒரு மூமினுடைய தொடர்பு பள்ளிவாசலுடன் எப்படிப்பட்டது என்றால், ஒரு மீன் தண்ணீர் இருப்பது போல. எது வரைக்கும் அந்த மீன்கள் தண்ணீரில் இருக்குமோ அது நிம்மதி பெறும், அது பாதுகாப்பை பெறும், அவருடைய வாழ்க்கையை பெறும். எப்பொழுது தண்ணீரிலிருந்து அதை தமிழ் அந்த சாவி கீழே விழுந்து விடுகின்றதோ, பூமியில எப்படி துடிக்கின்றதோ, அதே போலதான் ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்லும் பொழுது அவனுடைய மன உளைச்சலில் தள்ளப்படும், அல்லது அவன் ரெஸ்ட்லெஸ் ஆக இருக்கும். எப்படா திரும்பி போவோம், எப்படி இந்த மீனை எப்போ தண்ணீரில் நான் செல்வேன் என்ற அந்த அதே போல முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும், எப்பொழுது அடுத்த தொழுகைக்கு நேரம் வரும், எப்பொழுது அடுத்த பாங்குடைய சத்தமா கேட்பேன், எப்பொழுது அந்த கடமை நிறைவேற்றும் என்று எப்பொழுதும் இந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு இருந்துட்டே இருக்கும். இதுதான் முஃமினுடைய நிலை. அழகான ஒரு ஓமை, அழகான எடுத்துக்காட்டு. அதே முனாஃபிக்குடைய எடுத்துக்காட்டையும் அவர்கள் சொன்ன நயவஞ்சகன் எப்படி என்றால், கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு பறவை போல. இந்த பறவை கூண்டில் அடைக்கப்பட்ட என்ன செய்யும், எப்போ திறந்து விடுவோம், எப்போ பறக்கலாம் என்று, எப்போ விடுதலை பெறுவோம். இதேதான் முனாஃபிக் மற்றும் நயவஞ்சகர்களுடைய நிலை பள்ளிவாசல். எப்போ இமாம் சலாம் சொல்வார், எப்பொழுது அங்கிருந்து கிளம்பணும். இங்க இருந்தா துரதிஷ்டம் தான் வந்து அடிக்கும் சொல்லி என்ன செய்யறான், மனிதன் ஓடுறான். சில நேரத்துல சலாம் சொல்லிட்டு மொபைல் எடுத்துட்டு ஓடிட்டே இருக்கிறான். ஏன்னா இது வந்துருச்சு, பெரிய எமர்ஜென்சி மெசேஜ் வந்துருச்சு. நம்முடைய நிலை எதுல இருக்கிறோம் நாம கவனிக்கணும். நமக்கு முதல் கட்டத்துல சொல்லப்பட்டதுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழ், அல்லாஹ் நமக்கு மூமினாக வைத்திருக்கிறார். இல்ல நமக்கு இங்க இருப்பதே ஒரு நெருடலாக இருக்கு, கன்ஜஸ்டடாக இருக்கு. எப்படி அந்த பறவை கூண்டில் அதை அடைக்கும் பொழுது அதை வெறுக்கின்றதோ அதே போல நமக்கு இங்க இருக்கனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவிடம் மறு உள்ளத்தை நமக்கு இன்னொரு உள்ளத்தை தான் என்று நமக்கு. ஏன்னா நம்முடைய உள்ளம் வந்து அவ்வளவு மாசுபடுத்திருச்சு. இப்ப அதை சுத்தப்படுத்துறது முடியாது. இன்னொரு உள்ளதை தான் தொழுகையுடைய விஷயம் ஏன் இவ்வளவு நம் விஷயம் தெரியப்படுது. தொழுகையுடைய விட்டு நாம் எங்கெங்கேயோ போய் உதவி தேடணும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது தொழுகையை நிறைவேற்றி சபராக பொறுமையோடு இருந்து அல்லாஹ்வுடைய உதவி தேடுங்கள். மனிதன் எல்லா இடத்துலயும் போய் தேடணும். இவன் சென்றா, இவன் வந்தா ஆட்சிக்கு வந்தா ஆயிடும், அவன் போனா ஆயிடும், இவன் போனா போறவன் வரக்கூடியவன் வந்து என்ன இருப்பான், மோசமா தான். ஏன்னா விசாதாசம் தெரியப்படுத்தினார், வரக்கூடிய காலம் இருக்கக்கூடிய காலங்களோட மோசமாக இருக்கும். நம்ம யோசிக்கிறோம், இவர் போயிட்டாரா பின்னாடி பிரச்சனை, அவனோட பெருசா இருக்கும், அவனை விட ஒரு பெரிய உதாரணம். இப்படி மனிதன் என்ன செய்யறார், இப்படி ஒரு நிலையில் இருக்கின்றார். தொழுகையை கொண்டு இந்த சமுதாயம் பள்ளியுடைய தொடர்பு யோசிச்சு பாருங்க, எத்தனை மஹல்லா வாசிகள் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பள்ளியுடைய தொடர்பு எத்தனை பேர் இருக்கிறாங்க, தொழுகைக்கு வரக்கூடிய எத்தனை பேர். அதே பள்ளிக்கு ஏதாவதுன்னா கொடி தூக்குறதுக்காக போன நிற்பான், ஃபுல்லா நிற்பான், டிராபிக்கே ஜாம் ஆயிடும். அவனுடைய பள்ளி வாசல் தொடர்ச்சியாக வந்தாலே போதும். இது வராத காரணம் தான். 4 பேருக்கு எதுக்குங்க பாங்க, 4 பேருக்கு எதுக்கு எல்லாரையும் சிரமப்படுத்தணும். கேள்வி கேட்கறதும் ஒரு விஷயத்துல அவனுடைய தரப்பு அது ஒரு இதா இருக்கும். இது வழக்கு போட்டானா நீதிபதி இதை கேட்பானா, நான் யோசிப்பான். ஆமா, 4 பேருக்காக இவ்வளவு பேர் யோசிப்பான். அதே தொழுகையுடைய பள்ளியுடைய தொடர்பு நாம் இருக்கும் பொழுது இந்த பள்ளியுடைய தொடர்பு இந்த சமுதாயத்திற்கே கண்ணியத்தை அல்லாஹ் ஏற்படும். இதை விட்டு எல்லா இடத்தையும் சுத்துறான், எல்லாம் எங்கெங்கேயும் போறான், என்னென்ன செய்யறான், எங்கெங்கயோ கொடியை பிடிக்கிறான், செடியை பிடிக்கிறான், எல்லாம் செய்யறான். ஆனா அந்த கொடியை பிடிக்கக்கூடிய வேலை செய்வது கிடையாது. தொழுகை அவனுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா ரொம்ப இல்ல. சிலர் மாஷா அல்லாஹ் உறுதியில இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய வணங்கக்கூடிய விஷயத்திலும் பள்ளியுடைய தொடர்பு, பள்ளியுடைய பராமரிப்பு விஷயங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆண்களும் இருக்கின்றது, பெண்களும் அல்ஹம்துலில்லாஹ் இருந்து கொள்ளும். ஆனால் நம்முடைய சமூகத்துடைய அவநிலையினர் இதுதான். அல்லாஹ் தஆலா தொழுகையை கொண்டு நீங்க அல்லாஹ்வுடைய உதவி தேடுங்கள் என்று கூறியிருக்கின்றார். என்ன அர்த்தம், பள்ளியுடைய தொடர்பு நமக்கு இருக்கு. எதற்கு இவ்வளவு பெரிய கட்டிடங்கள், ஆங்காங்கே எத்தனை நாட்களாக நமக்கு இந்த நன்கொடை கொடுங்கள், அல்லாஹ்வுடைய இல்லத்திற்காக தானங்கள் செய்யுங்கள் என்று கட்டப்பட்ட இந்த விஷயங்கள் இதற்காக தான். இதனாலதான் சில மாநிலங்கள் என்ன ஆகின்றது, அங்க யாரும் இல்லாத 4-5 பேர் இருக்கிறனால 4-5 பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய என்ன செய்யறான், கூட்டமே கொண்டு வரான்.
பார்க்கிறோமா இல்லை? பிறகு நாம கத்துறது கதறது நம்முடைய நிலையில நாம் அவன் செய்யக்கூடிய விஷயம் ஒரு பார்க்கும் பொழுது அது ஒரு தவறான விஷயம் தான். நம்முடைய இந்தியாவுடைய குறிப்பாக சட்டத்துடைய விஷயங்களை பார்க்கும்போது அது முரணான விஷயம் தான். இங்கு நம்முடைய முஸ்லிமுடைய சமுதாயத்துடைய நிலை எப்படி இருக்கு? இதுல இன்னும் அலட்சியமாக தான் இருக்கு. அந்த தூக்கத்தை விட்டு வருவதற்காக அவனுக்கு தயாராக இல்லை. எதை வேண்டுமென இழப்பேன், நான் என் தூக்கத்தை இழக்க மாட்டேன். இது மாதிரி இருந்து இருக்கும் பொழுது என்ன அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு, நீ உன்னை திருத்திக்கல உன்னையே மாத்திரும். வேறு சமுதாயம் கொண்டு வரும், அவர்களுக்கு இருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்பெயினுடைய வரலாற்றை படிச்சு பாருங்க. ஸ்பெயினுடைய நாட்டுல அல்லாஹ் எப்படிப்பட்டதை 800 வருடம் முஸ்லிம்கள் ஆட்சி அமைத்தார். ஆனால் ஒரு கட்டம் வந்தது, தாத்தாரிகள் அவர்களை தரமட்டமாக்கி ஒரு முஸ்லிமும் இல்லாத அளவுக்கு ஆக்கி, பிறகு அந்த தாத்தாரிகள் இஸ்லாத்தை தழுவினார். அவர்கள் பிறகு நல்ல விஷயங்கள் செய்தார். இப்போ சிரியாவுடைய நிலை என்ன? கிட்டத்தட்ட 55 வருஷம் அதானே சொல்ல முடியாத சூழ்நிலை. பஷார் அல் அசதுடைய ஓட்டத்துக்கு பிறகு இந்த சிரியாவுக்கு திரும்பவும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது, ஒரு உயிர் வந்தது. அந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷமா சப்தத்துடைய பாங்குடைய கேட்பது எவ்வளவு துணியதா. திமிஷ்க் பெரிய ஒரு கோட்டையாக இருந்தது, கல்வியுடைய பெரிய ஒரு கோட்டையாக. யோசிச்சுமா எத்தனை வருடம், 55 வருடத்துக்கு பிறகு அதானுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய முழுமையான அந்த அதானுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய 40 வருஷம் சிறைச்சாலையில் இருந்து பைலட் வெளியே வர வந்து பார்த்து எல்லாரும் மாற்றி வயசா வாலிபத்தில் உள்ள சென்றவர் வயது முதிர்ந்து அல்லாஹ் அக்பர் கடைசி கட்டத்தில் இருக்கும் என்று பார்க்கிறார். இது என்ன என்று பார்க்கிறார். மொபைல் கொடுக்கப்படும் பொழுது என்ன என்று பார்க்கிறார். பள்ளியுடைய தொடர்பு எப்பொழுதுமே நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய இஸ்லாத்திற்கு பாதுகாப்பு. இது கோட்டை, தௌஹீதுடைய கோட்டை, அல்லாஹ்வுடைய இல்லம். இந்த இல்லத்துடைய பராமரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய இல்லத்தை பாதுகாப்பு, அவருடைய இல்லத்தில் பராமரிக்கக்கூடிய எந்த அளவுக்கு நம்ம தொடர்பு. பாடங்கள் நடத்தப்படுது, மார்க்க விஷயங்களுக்கு சொற்பொழிவுகள் நடத்தப்படுது, அறிஞர்கள் வருகின்றார்கள், அல்லது இந்த பள்ளிவாசலுக்கு என்ன என்னால செய்ய முடியும், இந்த மொஹல்லாவில் எப்படி இந்த விஷயங்களை மக்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த பள்ளியை வைத்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எப்படி பயனுள்ளதாக ஆக்கலாம் என்ற விஷயங்கள் நம்ம சிந்திக்கும். அவருடைய உள்ளத்துல இந்த இஸ்லாத்தையும் இந்த முஸ்லிம்களுடைய மஹப்பத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால்தான் அவர்கள் இருக்கின்றனர். இந்த விஷயத்தை எப்பொழுது பள்ளியுடைய தொடர்பு வந்துட்டே இருக்கும் பொழுது, நாம வியாபாரம் செய்யும் பொழுது பள்ளியுடைய நேரம் வந்துருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் என்று இது மாதிரி செய்யும் பொழுது தொழுகையுடைய விஷயத்தில் இவ்வளவு பேருதலாக இருக்கின்றார்கள் இவர்கள் என்ற விஷயம் வரும்பொழுது அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனாக. ஆக இந்த விஷயத்தை நம்ம நினைவு கொள்ள வேண்டும். தொழுகையுடைய விஷயங்களை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை அமைத்துக் கொள்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இங்க நாம யோசிப்போம் சில நேரத்துல, நான் விட்டா என்ன, மத்தவங்க தொழுதுட்டு இருக்கோம். எல்லாரும் அப்படிதான் யோசிப்போம், எல்லாருமே அப்படிதான் யோசிக்கிறோம். நான் தான் விட்டேன் இன்னைக்கு, மத்தவங்க எல்லாம் வந்துருப்பாங்க என்று. அவரும் என்ன செய்ய, நான் தான் விட்டுருக்கேன், மத்தவங்க எல்லாம் வந்துருவாங்க, நான் இன்னைக்கு இங்க தொழுதுக்கிறேன் வீட்டுல, மத்தவங்க எல்லாம் இப்படி என்று ஒவ்வொருவரும் யோசிக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார், பள்ளியுடைய தொடர்பு, தொழுகையுடைய விஷயங்கள்ல நம்முடைய தொடர்பு அல்லாஹ் அக்பர், இது நம்மை சீர்படுத்தும், நம்மை செம்மையாக்கும். நம்முடைய வாழ்க்கையுடைய அனைத்து விஷயங்களையும் இது சுப்ஹானல்லாஹ் பிரச்சனைகள் தீர்க்கும். இதை இல்லாதனாலதான் மன உளைச்சலில் மனிதன் இருக்கின்றான். கடைசியில எல்லாமே இழந்த பிறகு வேற வழி இல்லை, வீட்டுல மனைவி கூட அதிக நேரம் இங்க இருக்காதீங்கன்னு சொல்றதுனால பள்ளிக்கு வரக்கூடிய பார்க்கணும். முதுமணி வயது அடைந்து ரிட்டையர்ட் ஆகி கடைசியில அல்லாஹ் பார்க்கின்றான், நீ ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்தை நீ எப்படி இதை அமல்படுத்துகின்ற என்று பார்க்கலாம். அல்லாஹ் சோதிக்கணும். இந்த சோதனையில் வெற்றியடைந்தோம் சொர்க்கம், இந்த சோதனையில் மனிதன் தோல்வி அடைந்தான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் அமைத்திருக்கக்கூடிய சிறைச்சாலை அந்த நரகம்.
மனிதனால் கற்பனையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வேதனை கொண்டு சூழப்பட்டிருக்கின்றது அந்த நரகம். நேற்றுக்குரிய வாண்டியார்கள் நாம இந்த தொடங்கிய விஷயங்களை நாம் பார்த்தோம். அதே போல நோன்பு மற்ற ஹஜ்ஜுடைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இது கடமையாக்கப்பட்டது ரமதானுடைய மாதத்தில் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் நம்முடைய மனோ இச்சைகளை நாம் கட்டுப்படுத்தி அல்லாஹ்வை நாம அவருடைய கட்டளை நிறைவேற்றுகின்றோம் என்று அல்லாஹ் சோதிக்கின்றோம். அதே போல ஜக்காத்தும் பொருளாதாரத்துடைய விஷயங்களிலும் அல்லாஹ் சோதிக்கின்றான். பொருளாதாரத்தை செல்வத்தை கொடுத்து என்னுடைய வழியில் அல்லது நான் கட்டளையிட்ட பிரகாரம் நீ செலவு செய்கின்றாயா இல்லையா என்று அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். பணம் என்றால் சில மனிதன் என்ன பொதுவாகவே யோசிப்பான். அல்லாஹ் அங்கேயும் சோதிக்கிறான். அல்லாஹ் நமக்கு உடலாகவும் சோதிக்கின்றான், பொருளாதாரமும் சோதிக்கின்றான், மனவிச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ் சோதிக்கின்றான். இதெல்லாம் இந்த 5 கடமைகள் நாம் பார்க்கும் பொழுது அனைத்துமே என்ன, ஏதாவது ஒரு விஷயத்தை எல்லாருமே சோதிப்பதற்காக தான் வைத்திருக்கின்றான். ஆக இந்த ஹஜ்ஜு நமக்கு அல்லாஹ் நாடினா நமக்கு சக்தி சென்று வரக்கூடிய வசதி இருந்து உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தோம் என்றால் அது கடமையாக இருக்கின்றது. அதே வருடத்தில் நாம் செய்யணும். வயசான பிறகு செய்யக்கூடாது, நேரம் வந்த பிறகு செய்யும். எப்படி திருமணம் வயசான பிறகு செய்யணுமா? வயசு வந்த பிறகு திருமணம் முடிச்சிடும். ஹஜ்ஜு என்ற கடமை என்று வந்த உடனேயே அடுத்த நிலையில் செய்யணும். அந்த நேரில் அவன் செய்யலைன்னா அவர் குற்றவாளி, எதுவரை தாமதப்படுத்துறார். ஆனா நம்முடைய என்ன பொதுவாக பொண்ணு இருக்குங்க, அவ தெரியவிழா ஆயிட்டான், திருமணத்துக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு போனான். திருமணத்துக்கு பிறகு நான் இருக்கிறோமா இல்லையே தெரியலையே. அல்லாஹ் பாதுகாக்கணும். கடமை எந்த அளவுக்கு தாமதப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நாம அல்லாஹ்விடம் என்ன குற்றவாளியாக கருதப்படுவோம். இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுகள் நாம ஈமானுடைய அடிப்படைகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்கலாம். இதுவும் என்ன அத்தியாவசியமான விஷயங்களாக இருக்கின்றது. நேரம் குறைவாக இருக்கிறதுனால நாம சுருக்கமான விஷயத்தில் நாம அறிந்தோம். இதனுடைய எப்படி நாம தொழுவது, எப்படி நோன்பை பிடிப்பது, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத் என்ற விஷயங்கள், என்ற அனைத்து விஷயங்கள் நாம அறிந்து கொண்டு செய்யும் பொழுது அதை நாம் முறையாக செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதற்கு நமக்கு கூலி இருக்கின்றது. இல்லை என்றால் என்ன, ஏதோ மக்களுடன் மக்கள் இருக்கிறதுனால ஏதோ பார்த்து செய்யறோம் என்ற என்ன ஆகும், தவறு செய்யக்கூடிய விஷயத்தை நமக்கு தெரியாது, தவறு செய்கிறார் என்று இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நமக்கு அடிப்படையாக நமக்கு அல்லாஹு தஆலா நம் மீது வைத்திருக்கக்கூடிய கடமையை நிறைவேற்றுவதற்காக அடிப்படையான கல்வியை நாம் முறையாக கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலா இந்த அமர்வை வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும், ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருடைய இந்த நல்ல அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய அமல்கள் நன்மையான அமல்களுடைய தராசை குணப்படுத்துவானாக. அல்லாஹ் தொடர்ச்சியாக நமக்கு மார்க்க கல்வி கற்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்து அதில் அமர்ந்து கற்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்து வருவானாக. அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்த அனைவருக்கும் அல்லாஹ் சிறந்த கூலி ஈரோடு கொடுத்து வருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.